கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கலாம். வேறொரு சுவிசேஷம் இல்லையே. இந்த தலைப்பின் கீழே தான் நம்ம இன்னைக்கு சிந்திக்க போகிறோம். ஆண்டவருடைய வார்த்தைகளே நாம் இந்த தலைப்பின் கீழே சிந்திக்க போகிறோம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வேறொரு சுவிசேஷம் இல்லையே, வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சுவிசேஷம் என்கிற வார்த்தையை நாம் எல்லாரும் என்ன செஞ்சிருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். சுவிசேஷம் எல்லா இடங்களுக்கும் அறிவிக்கப்பட வேண்டும் என்பது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய கட்டளை. ஒருவேளை இந்த இடத்திற்கு கூட சுவிசேஷம் கேட்டு நம்ம வந்திருக்கலாம், அல்லது கேட்பதற்காக வந்திருக்கலாம். ஆனா சுவிசேஷம் என்கிற வார்த்தை எல்லாருக்கும் என்னதுதான், அறிமுகமானதுதான், ஒரு புதிதான ஒரு வார்த்தை கிடையாது. இப்ப இந்த இடத்துல வேறொரு சுவிசேஷம் இல்லையே அப்படின்னு சொல்லி பவுல் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த நாட்கள்ல கலாத்தியருக்கு அவர் நிருபம் எழுதுகிற அந்த சூழ்நிலையில கலாத்திய திருச்சபையில வேறொரு சுவிசேஷமும் என்ன செய்து கொண்டிருந்தது, பரவி கொண்டு இருந்தது. கலாத்தியா திருச்சபைக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் நியாய பிரமாணத்திலும் அல்லது விருத்த சேதனம் போன்ற காரியங்களிலே அவர்கள் கொஞ்சம் விழுந்து போனவர்களா இருந்தார்கள். அந்த சூழ்நிலையில தான் பவுல் என்ன சொல்லுகிறார், வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சுவிசேஷம் என்பது ஒன்றுதான். அந்த வசனத்துல 7வது வசனத்துல பின்னாடி பார்க்கும் பொழுது, சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதா இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. அதை தொடர்ந்து பின்னாடி பார்க்கும் பொழுது, நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வந்த ஒரு தூதனாவது வேறொரு ஆவியாவது யாராவது நாங்கள் உங்களுக்கு அறிவித்த இந்த சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு அறிவித்தால் அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பார்களாம், சபிக்கப்பட்டவர்களா இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதே காரியத்தை மீண்டுமாக அவர் வலியுறுத்துகிறதையும் நம்ம பார்க்க முடியும். அப்ப வேறொரு சுவிசேஷம் என்பது இல்ல. நாங்களே இன்னொரு தடவை வேறொரு சுவிசேஷத்தை அறிவித்தா கூட நீங்க என்ன செய்யாதீங்க, நம்பாதீங்க. நாங்களே வேறொரு சுவிசேஷத்தை நாங்க சொன்னதை தவிர மாற்றி சொன்னா நீங்க என்ன செய்யக்கூடாது, நம்ப கூடாது அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றார். அப்ப அவர் அறிவித்த சுவிசேஷம் என்ன என்பதை 4வது வசனத்துல நம்ம பார்க்க முடியும். அவர் நம்ம இப்பொழுது இருக்கிற இந்த பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இதுதான் அவர்கள் அறிவித்த, அன்றைய நாட்களில் ஆதி அப்போஸ்தலர்கள் அறிவித்த சுவிசேஷம் என்பது என்ன, இந்த பொல்லாத பிரபஞ்சத்தினின்று நம்மளை விடுதலை ஆக்கும்படி தேவனுடைய சித்தத்தின்படி அவர் தம்மை தாமே என்ன செய்தாராம், ஒப்பு கொடுத்தார். அப்ப இன்றைக்கு சுவிசேஷம் என்கிற பேர்ல நம்ம எதையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் என்பதை சற்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொருவருமே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்த சுவிசேஷத்தை தான் அறிவிக்கிறோம் என்ற தலைப்பிலே நமக்கு எதையெல்லாம் அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்றைக்கு வேறொரு ஒரு சுவிசேஷத்தையும் அன்றைய நாட்கள் அவர்கள் என்ன செய்யவில்லை, அறிவிக்கவில்லை. அவர்கள் அறிவித்த சுவிசேஷம் ஒன்றே ஒன்றுதான். அது என்ன என்பதை நம்ம 4வது வசனத்துல பார்க்க முடியும். அவர் நம்ம இந்த பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுதலை ஆக்கும்படி, விடுவிக்கும்படிக்கு தான் அவர் தம்மை தாமே என்ன செய்தாராம், ஒப்பு கொடுத்தார். இந்த பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படிக்கு அவர் தம்மை தாமே நமக்காக என்ன செய்தார், ஒப்பு கொடுத்தார். ஆனால் இன்றைக்கு நம்ம அநேக நேரங்கள்ல கேட்கிற சுவிசேஷம் என்ன தெரியுமா, இந்த பிரபஞ்சத்துல நம்ம எப்படியெல்லாம் வாழலாம், அல்லது இந்த பிரபஞ்சத்திற்கு ஏற்றபடி எப்படியெல்லாம் வாழலாம், இந்த பிரபஞ்சத்துல நம்ம எப்படி மற்றவர்களை போல வசதியா வாழலாம், இந்த பிரபஞ்சத்துல நம்ம எப்படியெல்லாம் மற்றவர்களை போல ஆடம்பரமா வாழலாம், இதற்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவை அறிவித்து கொண்டு இருக்கிற ஜனங்கள் உண்டு. நம்ம எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம் 9வது வசனத்துல பார்க்கிறோம், பலவிதமான அந்நிய போதனைகளினால் அலைப்புண்டு திரியாதிருங்கள் என்று சொல்லி நம்ம வாசிக்க முடியும். ஏனென்றால் போஜன பதார்த்தங்கள்ல என்ன செய்யாதாம், நம்முடைய இருதயம் பலப்படாது. கிருபையினாலே இருதயம் பலப்படுகிறது, நல்லது. போஜன பதார்த்தங்களினாலே இருதயம் பலப்படுவதற்கு முயற்சி செய்தவர்கள் அதனால் பலனடையவில்லையே என்று நாம் வாசிக்கிறோம். நம்ம இன்றைக்கு எந்த சுவிசேஷத்தை நம்பி அல்லது எந்த சுவிசேஷத்தை கற்றுக்கொண்டு இந்த இடத்துல நம்ம கூடி வந்திருக்கிறோம்? ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக தானே இந்த இடத்துக்கு வந்திருக்கோம், ஏதோ ஒரு நோக்கத்துக்காக வந்திருக்கோம். ஒரு சிலர் எந்த நோக்கமுமே இல்லை, எங்களை ரொம்ப கூப்பிட்டாங்க, ரொம்ப விருப்பப்பட்டு அவங்க கூப்பிட்டாங்க, அதனால வந்திருக்கோன்னு சொல்லி கூட ஒரு சிலர் வந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் ஒவ்வொருவருமே, இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருமே அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன தெரியுமா, வேறொரு சுவிசேஷம்
இல்லை. ஒரே சுவிசேஷம் தான் நம்மை விடுவிக்கும்படி, இந்த பொல்லாத பிரபஞ்சத்தினின்று, இந்த பொல்லாத பாவ வாழ்க்கையிலிருந்து நம்மை விடுவிக்கும்படிக்கு அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்து தம்மை தாமே என்ன செய்தார்? சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். அநேக நேரங்கள்ல நீங்க நிறைய செய்திகள்ல கேள்விப்பட்டிருக்கலாம். நம்ம நல்லா வாழ்வதற்காக தான் அவர் வந்து மரித்தார், நம்ம வசதியா வாழ்வதற்காக தான் அவர் இந்த இடத்துல மரித்தார், அவர் ரத்தம் சிந்தினார், நீங்க சுகமா வாழ்வதற்காக தான் அவர் ரத்தம் சிந்தினார். ஆனா இன்றைக்கு நம்ம ஒரு சில காரியங்களை எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் வேதத்துல. அவர் அதற்காக மரிக்கல. அவர் அதற்காக என்ன செய்யல? மரிக்கல. அவர் எதற்காக மரித்தார்? நம்மை விடுவிக்கும்படி, பாவத்தினின்று, பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படிக்கு தான் அவர் தம்மை தாமே என்ன செய்தாராம்? ஒப்பு கொடுத்தார். ஒருவேளை நம்ம இந்த இன்றைக்கு வேதாகமத்துல பார்க்க போகிற எல்லா சுவிசேஷங்களும் இதை அடிப்படையாக கொண்டது. இதைத்தான் அவர்கள் அன்றைக்கு அறிவித்தார்கள். இதை தவிர வேற ஒன்றையும் அவர்கள் ஜனங்களுக்கு அறிவிக்கவில்லை. ஆதி அப்போஸ்தல திருச்சபைகள் கூட இந்த சுவிசேஷத்தின் அடிப்படையில் தான் என்ன செய்தது? உருவாக்கப்பட்டது. அவர்களுக்கு வேற சுவிசேஷம் அளித்தெல்லாம் அவர்கள் என்ன செய்யல? அன்றைக்கு சபையாக கூடி வரவில்லை. இந்த நாட்கள் எப்படி இருக்கு தெரியுமா? வைரத்தை கொடுத்து கத்தரிக்காய் வாங்கின கதையாய் மாறி போனது சுவிசேஷம். ஒரு பெரிய வைரம், விலை மதிப்பற்ற ஒரு வைர கல் உங்களுக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதை கொண்டு போய் கொடுத்து வீட்டுக்கு கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி எல்லாம் வாங்கிட்டு வருவீங்களா? அதை வச்சு என்ன செய்வோம்? அதோடைய விலை மதிப்பற்றது வைரம். நம்ம பார்த்துருக்க கூட மாட்டோம். நம்மளுக்கு கிடைச்சிருக்கு, எவ்வளவு சந்தோஷப்படுவோம். அதை கொண்டு போய் கத்திரிக்காய் கடையில கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். அவர் தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி நம்மை என்ன செய்தார்? மீட்டு கொண்டார். அது எவ்வளவு விலையேற பெற்ற ஒரு காரியம். அந்த ரட்சிப்பு எவ்வளவு விலையேற பெற்றது, அவருடைய ரத்தம் எவ்வளவு விலையேற பெற்றது. யாராவது நமக்காக ஒரு சொட்டு ரத்தம் சிந்துவார்களா? அவர் தன்னுடைய சொந்த ரத்தத்தை முழுவதுமாக சிந்தி தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்ம என்ன செய்திருக்கிறார்? மீட்டிருக்கிறார். அந்த மீட்பை பெற்றுக்கொண்ட நாம் அதை வைத்து என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய மீட்பை பெற்றுக்கொண்ட நாம் ஒவ்வொரு நாள் என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? எதற்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறோம்? அந்த மீட்பை வச்சு என்ன பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம்? ஒருவேளை நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். நாம் ஒவ்வொருவருமே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் கர்த்தர் நமக்கு செய்த வாக்குத்தத்தமாய் இருக்கிறது. ஒருவேளை ஆதாமுடைய பாவத்திலே தொடர்ந்து கொண்டிருந்த நாம் அதே பாவத்தோடு கூட மரிப்போமானால், இறுதி வரைக்கும் அதே பாவத்தோடு கூட இந்த பூமியிலே வாழ்ந்து மரித்து போவோமானால், அந்த நித்திய ஜீவன் என்ன செய்வோம்? இழந்து போவோம். அப்ப மனு குலத்தை அந்த நரக ஆக்கினையிலிருந்து அவர் மீட்டு கொள்வதற்காக தான் அவருடைய சொந்த ரத்தத்தை சிந்தினார். ஆனா ஆண்டவர் எனக்காக ரத்தம் சிந்திட்டாரு, என்ன வேணும்னாலும் என்ன செஞ்சுக்கலாம்? இந்த பூமியில கேட்டு வாங்கிக்கிடலாம். ஆண்டவர் எனக்காக ரத்தம் சிந்திட்டாரு, வீடு வாங்கிக்கலாம். ஆண்டவர் எனக்காக ரத்தம் சிந்திட்டாரு. போராடி ஜெபம் பண்ணுங்க. போராடி எதற்காக ஜெபம் பண்றோம்? போராடி வீடு வாங்குவதற்காக போராடி ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. போராடி ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு சொந்த இடம் வாங்கணுமா? போராடி ஜெபம் பண்ணுங்க. அவருடைய ரத்தம் எவ்வளவு விலை மதிப்பற்றது. அதை வைத்து இந்த உலகத்திலிருந்து அவர் மீட்டுக் கொள்வதற்காக தான் அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அந்த ரத்தத்தை சுதந்திரித்து கொண்ட நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு கூட எப்படிப்பட்ட ஐக்கியத்துல இருக்கும், அவரோடு கூட பேசுகிற வார்த்தைகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க இந்த நேரத்தில் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரத்துலதான் முதலாவது புது உடன்படிக்கையின் சபை உண்டாக்கப்படுகிறது. அந்த இடத்துல இஸ்ரவேலர்களை பார்த்து பேதுரு சொல்லுகிற காரியத்தை பார்ப்போமானால், அங்கு ஒரு பிரசங்கம் பண்ணுகிறார் பேதுரு. அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 22, 23 வாசிங்க. இந்த இடத்துலதான் பேதுரு இஸ்ரவேலர்களை பார்த்து அவர் பிரசங்கத்தை சொல்லுகிறார். எப்படின்னா, நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகி இயேசு கிறிஸ்து உங்கள் நடுவே என்ன செய்தார்? அநேக அற்புதங்கள், அடையாளங்கள் எல்லாவற்றையும் செய்தார். அதோடு அந்த பிரசங்கம் என்ன செய்யல? முடிந்து போகல. ஒருவேளை அநேக அற்புதங்கள், அடையாளங்கள் எல்லாமே நடந்தது உண்மைதான். இயேசு கிறிஸ்துவானவர் ஊழியம் செய்த நாட்கள்ல அவர் சந்தித்த மனிதர்களுடைய எல்லா வியாதிகளையும் அவர் என்ன செய்தார்? சுகமாக்கினார். அவர் சந்தித்த எல்லா மனிதர்களையும் விடுதலை ஆக்கினார். குஷ்டரோகிகளை சுகமாக்கினார். எல்லாம் நடந்தது உண்மைதான். அடையாளங்களை பார்த்தீர்கள், அற்புதங்களை பார்த்தீர்கள். அதற்கு அடுத்த வசனத்துல அப்படி இருந்தும் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் ஆரம்பிக்குது.
அதோடு கூட முடிவடையல. சுவிசேஷம் என்பது அதோடு கூட முடிவடைகிற காரியம் கிடையாது. அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின் படியையும் அவருடைய முன்னறிவின் படியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினால என்ன செய்தீர்கள்? சிலுவையில் ஆணி அடித்தீர்கள். ஒருவேளை உண்மையான சுவிசேஷம், அன்றைக்கு பேதுரு உண்மையாகவே சுவிசேஷம் அறிவித்தாரா இல்லையா? அவர் சுவிசேஷம் தான் அறிவித்தார். அன்றைக்கு உண்மையான சுவிசேஷத்தை, கிறிஸ்துவை பற்றின சுவிசேஷத்தை அவர் அறிவித்தார். நீங்க எல்லாரும் வாங்க, இன்றைக்கு எங்களுடைய சபைக்கு வாங்க, எங்களுடைய ஊழியத்திற்கு வாங்க, அங்க அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டுட்டாரே. ஆனால் அது ஒரு பொய்யான உபதேசம். அன்றைக்கு பேதுரு அதோடு கூட விடவில்லையே. அடையாளங்கள், அற்புதங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவானவர் செய்தார், உண்மைதான். அப்படியெல்லாம் செய்தும் நீங்கள் என்ன செய்தீர்கள்? அந்த இயேசுவை என்ன செய்தீர்கள்? அக்கிரமக்காரருடைய கைகளிலே கொடுத்து சிலுவையிலே ஆணி அடித்து அவர் என்ன செய்தீர்கள்? கொலை செய்தீர்கள். ஆனாலும் தேவன் அவரை என்ன செய்தார்? மரண உபாத்தியில் இருந்தவரை எழுப்பினார். அவர் உயிரோடு எழுந்தார். இதை குறித்து இது புதிதாக அவர் சொல்லவில்லை. ஏற்கனவே சங்கீத புஸ்தகம் 16வது அதிகாரத்திலே இதை பத்தின தீர்க்க தரிசனத்தை தாவீது சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். 16வது சங்கீதம் 8வது வசனத்தில் இருந்து உள்ள காரியங்களை பேதுரு அங்கு எடுத்து காட்டுகிறார். அதுல 27வது அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 27, 28 வசனங்களை அங்கு சங்கீத புஸ்தகம் 16வது அதிகாரம் 10, 11 அப்படி இருக்கிறதை தான் இங்கு பேதுரு சொல்லுகிறார். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர், ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர், உம்முடைய சன்னிதானத்திலே என்னை சந்தோஷத்தினால் நிரப்புகிறீர் என்று சொல்லுகிறான். யார் சொல்லுகிற வார்த்தை? பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே தாவீது சொல்லுகிற வார்த்தை. யாரை குறித்து சொல்லுகிற வார்த்தை? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிற வார்த்தை. ஒருவேளை தாவீது அவரையே குறித்து சொல்லவில்லை. நான் பாதாளத்துக்கு போகவில்லை அப்படின்னு சொல்லி என்ன சொல்லல? தாவீது சொல்லல. தாவீது யாரை குறித்து தீர்க்க தரிசனமாக சொல்லி இருக்கிறார்? இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துடைய பாடு, மரணங்களையும் உயிர்த்தெழுதலையும் ஏற்கனவே தாவீது என்ன செய்திருக்கிறார்? அவருடைய சங்கீத புஸ்தகத்திலே சொல்லி வைத்திருக்கிறார். அதுதான் இங்கு நிறைவேறுகிறது என்று பேதுரு அன்றைய நாளிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன செய்கிறார்? எடுத்து சொல்லுகிறார். அவர் பேதுருவும் கூட இருந்தார். இயேசு கிறிஸ்து எல்லா அதிசயங்கள், அற்புதங்கள், சுகமாக்குகிற எல்லா காரியங்கள் நடக்கும் பொழுது நம்மை காட்டிலும் பேதுரு தான் என்ன செய்தாரு? கிறிஸ்துவோடு கூட அதிகமா இருந்தார். ஒவ்வொரு காரியங்கள் நடக்கும் போது அதிகமா எல்லாருமே, எல்லா சீஷர்களும் கிறிஸ்துவோடு கூட இருந்தார்கள். அதை அவங்க பெருமைப்படுத்தி சொல்லல. ஆனால் இதெல்லாம் நடந்திருந்தும் கூட அவர் என்ன செய்தார்? அக்கிரமக்காரருடைய கைகளிலே கொடுக்கப்பட்டு சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்யப்பட்டார். கொலை செய்யப்பட்டு 3ஆம் நாள் என்ன செய்தார்? உயிர் தெழுந்தார். எதற்காக? நம்மை நரக ஆக்கினையில் இருந்து அவர் மீட்டுக் கொள்வதற்காக. நாம் நரகத்திற்கு போய்விடக்கூடாது, நாம் அந்த நித்திய ஜீவனை இழந்து போய்விடக்கூடாது, நாம் பரலோக ராஜ்யத்தை இழந்து போய்விடக்கூடாது என்பதற்காக மாத்திரம் அவர் என்ன செய்தாரா? அந்த மரண ஆக்கினையை அவர் ஏற்றுக்கொண்டார். இதுதான் அன்றைக்கு அவர் அறிவித்த சுவிசேஷம். பேதுரு இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுதுதான் அவர்கள் இதை கேட்ட பொழுது என்ன செய்தார்களாம்? 37வது வசனத்துல பார்க்கும் பொழுது, இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாய் சகோதரரை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். பேதுரு இப்படிப்பட்ட சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது, நீங்கள் உங்களுடைய அக்கிரமங்களுக்காக தான் கிறிஸ்துவானவர் என்ன செய்தார்? சிலுவையில அடிக்கப்பட்டார், அவர் 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார் என்ற இந்த சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது கேட்டுக்கொண்டிருந்த ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்தார்களாம்? இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாய் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இன்றைய நாள்ல சுவிசேஷம் அல்லது ஒரு செய்தியை நீங்கள் கேட்கும் பொழுது இருதயத்துல ஒரு இருதயம் குத்தப்படுகிறதா என்பதை ஆராய்ந்து பார்க்கணும். நம்முடைய இருதயம் பாவத்தினால் நிறைந்திருக்கும் பொழுது அதை உணர்த்தி காட்டாதபடிக்கு அப்படியே மேல அப்படியே பூசிட்டு அப்படியே போச்சுன்னா அது உண்மையான சுவிசேஷம் கிடையாது, உண்மையான சத்திய வசனங்கள் கிடையாது. ஒருவேளை இப்படி வச்சுக்குவோமே, நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, உடம்புல நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. இப்ப டாக்டர்கிட்ட போறோம். டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணும் பொழுது டாக்டருக்கு தெரிஞ்சிருச்சு நம்மளுக்கு ஏதோ உடம்புல ஒரு வியாதி இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ டாக்டர் இப்படி நினைக்கிறார், ஐயோ அவங்களுக்கு வியாதி இருக்குன்னு சொன்னா அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க, ஊசி போட்டா வலிக்கும், மருந்து மாத்திரெல்லாம் கொடுத்தா கசப்பா இருக்கும், அவங்கள கஷ்டப்படுத்த வேண்டாம், அவங்க இப்படி இருக்கட்டும்னு டாக்டர் நினைச்சா அவர் நல்ல டாக்டரா இல்ல எப்படி? அவர்கிட்ட திரும்ப போவீங்களா?
அவரை அவரை போய் பாருங்கன்னு யாராவது சொல்ல முடியுமா? அப்ப எப்படி நம்ம கேட்கிற சுவிசேஷத்துல இருதயம் குத்தப்படல, இருதயத்துல இருக்கிற பாவங்கள் உணர்த்தப்படல. எந்த பாவத்தோடு கூட நம்ம போறோமோ அந்த செய்தியை கேட்டுட்டு அதே பாவத்தோடு கூட வர்றோம். எந்த பாவமும் நம்மளுக்கு எந்த ஒரு செய்தியும் எந்த ஒரு சுவிசேஷமோ நம்மளுக்கு ஒரு உணர்வை தரல. அப்படியே அந்த வியாதி, பாவ வியாதி நமக்குள்ளேயே இருக்கு அப்படின்னா அந்த சுவிசேஷம் எப்படி ஒரு நல்ல சுவிசேஷமாக இருக்க முடியும்? வேதத்துல பார்க்கிறபடி அது சுவிசேஷம் இல்லை, வேறொரு சுவிசேஷம் இல்லையே. அன்றைக்கு பேதுரு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பயந்திருந்தா கூட நீங்கள் கொலை செய்தீர்கள் அப்படின்னு சொல்ல முடியுமா? இயேசு கிறிஸ்துவை கொலை செய்தார்கள், உண்மைதான். சிலுவையில ஆணி அடித்து கொலை செய்தார்கள், துன்பப்படுத்தினார்கள். எல்லாவற்றையும் பேதுரு பார்த்து கொண்டிருந்தார். அன்றைய நாள்ல கூட அவர் பயந்தார். ஆனால் அந்த பயம் அன்றைக்கு அவர் சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது அவருடைய இருதயத்தில் என்ன செய்யல? இல்ல, நீங்கள் கொலை செய்தீர்கள், அவர் உங்களுடைய பாவங்களுக்காக மரித்தார், உங்களை மீட்கும் பொருளாக அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லும் பொழுது அந்த இடத்துல எவ்வளவு பெரிய ஒரு மீட்பு உண்டாகிறது. அதை கேட்டுக்கொண்டிருந்த ஜனங்கள் எல்லாரும் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டார்கள், ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஏறக்குறைய எத்தனை பேர்? 3000 பேர் அன்றைய நாளிலே இந்த சுவிசேஷத்தை கேட்டு என்ன செய்தார்களாம்? ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார்கள். ஒரே இந்த செய்தியை கேட்டு, ஒரே சுவிசேஷத்தை கேட்டு ஏறக்குறைய எத்தனை பேர்? 3000 பேர் அன்றைய நாள்ல ஆண்டவரை விசுவாசித்து அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார்கள். இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாய் அன்றைய நாளிலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். ஆம், இப்படிப்பட்ட ஒருவரை, அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயில் வஞ்சனை இருந்ததில்லையே. தாவீது இவரை குறித்து தானே முன்னதாகவே சொல்லி இருக்கிறார், இவர்தான் நம்முடைய பாவங்களுக்காக மீட்கும் பொருளாக வருபவர் என்று தாவீது ஏற்கனவே தீர்க்க தரிசனமாக 16வது சங்கீதத்திலே சொல்லியிருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாக, தங்களுடைய இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாக அன்றைய நாளிலே அவர்கள் மனம் திரும்பினார்கள். இதுதான் சுவிசேஷம். அவர் நம்முடைய பாவங்களுக்காக நம்மை மீட்கும் பொருளாக, இந்த பொல்லாத பிரபஞ்சத்தினின்று நம்மை மீட்கும் பொருளாக தம்மை தாமே என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார். மெய்யான சுவிசேஷம், வேறொரு சுவிசேஷம் இல்லை. இதுதான் சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தை தான் அன்றைக்கு அறிவித்தார்கள். முதலாவது அவர்கள் அறிவித்து சபை உருவாக்கப்படுகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரத்திலே புது உடன்படிக்கையின் சபை என்ன செய்யப்படுகிறது? உண்டாக்கப்படுகிறது. இன்றைக்கு எவ்வளவு சுவிசேஷங்கள், மாறுபாடான சுவிசேஷங்கள், மாறுபாடான போதனைகள், அந்நிய போதனைகள் அல்லது புற ஆண்டவரை அறியாதவர்கள் என்னென்னலாம் போதிக்கிறார்களோ அதையெல்லாம் போதித்து கொண்டு இருக்கிற காரியங்களை நம்ம பார்க்கிறோம். எப்படி ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு டாக்டரை ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லுவாங்க, அப்படித்தானே? காதுக்கு பார்க்கணும்னா ஒரு ஸ்பெஷலிஸ்ட், வயிறுக்குன்னா ஒருத்தவங்களை சொல்லுவாங்க. அதே போல அந்நிய போதனைகள் எப்படி இருக்கும்? குழந்தை பாக்கியம் வேணும்னா நீங்க ஒரு குறிப்பிட்ட ஊர்ல உள்ள ஒரு கோயிலுக்கு போங்க, அல்லது உங்களுக்கு கடன் பிரச்சனை இருந்தா இவரை போய் பாருங்க. இந்த அந்நிய போதனைகள் இன்றைக்கு நம்முடைய நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன், நான் மெய்யான சுவிசேஷத்தை பெற்றிருக்கிறேன் என்று சொல்லுகிற மக்களிடையே மலிந்து காணப்படுகிறது. குழந்தை பாக்கியம் இல்லையா, குழந்தை இல்லை, லேட் ஆகுதா, அந்த ஊழியக்காரர்கிட்ட போனா என்ன செஞ்சிரும்? அவர் ஜெபம் பண்ணா நம்மளுக்கு குழந்தை கிடைச்சிரும். ஒருவேளை அந்த ஊர்ல உள்ள ஒரு சபைக்கு போனா நமக்கு என்ன செஞ்சிரும்? கடன் பிரச்சனை மாறிடும். அந்த ஊழியக்காரர் நடத்துற கூட்டத்துக்கு போனா நமக்கு என்ன வந்துரும்? நம்ம வீடு கட்டிடலாம். சாட்சிகள் எல்லாம் நம்ம அந்த கேட்டு விழுந்து போகிற ஜனமா இருக்கிறோம். ஒருவேளை ஆண்டவருடைய வல்லமையை நாம் எப்படி நிதானிச்சு வச்சிருக்கிறோம்? இந்த இடத்துல ஆண்டவருடைய வல்லமை செயல்படாது, நான் என் வீட்டுல ஜெபம் பண்ணா ஆண்டவருடைய வல்லமை செயல்படாது. அதே ஜெப குறிப்பிற்காக ஒரு கூட்டத்துல போய் நான் ஜெபம் பண்ணேன்னா அந்த இடத்துல எனக்கு ஆண்டவருடைய வல்லமை கிடைச்சிரும்னா ஆண்டவருடைய வல்லமை உங்களுக்கு அவ்வளவு குறைவாக தோன்றுகிறதா? இது சுவிசேஷமா? எங்களிடத்துல வாங்க, இந்த காரியங்கள், இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற காரியங்கள் எல்லாம் கிடைக்கும் என்று அறிவிக்கிறது உண்மையிலே சுவிசேஷமா? அப்படிப்பட்ட எந்த ஒரு சுவிசேஷத்தையும் ஆதி அப்போஸ்தல திருச்சபைகளிலே யாருமே அறிவிக்கவில்லை. வேறொரு சுவிசேஷம் இல்லை, அவ்வளவுதான். வேறொரு சுவிசேஷம் இல்லை. வேறொரு சுவிசேஷம் இருந்தால் அதனால் அவர்கள் பாவ மன்னிப்பை என்ன செய்ய முடியாது? பெற முடியாது. ஒருவேளை வேற சுவிசேஷத்தின் மூலமாக இந்த உலகத்துல இருக்கிற காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி, போராட்டம் பண்ணி, ஜெபம் பண்ணி, உபவாசம் பண்ணி, ஜெபம் பண்ணி, வேறொரு சுவிசேஷத்தின் மூலமாக இந்த உலகத்திற்குரிய காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். கேட்கலாம் இல்லையா? நடக்குது தானே, நாங்க ஜெபம் பண்ணா அவங்க எல்லாம் ஜெபம் பண்ணா, நாங்க உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணா நாங்க வீடு கட்டணும், உண்மையிலே சாட்சி இருக்குதே அப்படின்னு சொல்றாங்க. உண்மைதான், கிடைக்கும்.
உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க, வீடு கிடைக்கும். உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க, இடம் வாங்கலாம். உபவாசம் பண்ணி போராட்டம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க, உங்க பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும், உங்களுக்கு வேலை கிடைக்கும். அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் அந்த வேலை வீடு எல்லாத்தையோட நம்ம இந்த பூமியில இருக்க முடியும்? அதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குதானே. பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுகள் என்று கொலோசையர் 3வது அதிகாரம் 2வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளே நாடுகள். போராட்டம் பண்ணி அப்படி கருத்தா ஜெர்மனி எல்லாத்தையும் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி சாட்சி சொல்றாங்க. அந்த சாட்சியில விழுந்து போகிறோம். அதுக்கப்புறம் அதெல்லாம் கொண்டு போக முடியாது. அதுக்கப்புறம் இருக்கிற வாழ்க்கைக்கு என்ன செய்வீங்க? அதுக்கப்புறம் உள்ள வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை கற்றுக் கொடுப்பதுதான் மெய்யான சுவிசேஷம். வேறொரு சுவிசேஷம் இல்லையே. அப்போஸ்தலர் நடபடிகள் 3வது அதிகாரத்துல பேதுருவும் யோவானும் வரும் பொழுது அங்கு தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை பார்க்கிறார்கள். அந்த இடத்துல அவர்கள் ஒரு அற்புதத்தை செய்கிறார்கள். அந்த மனிதன் என்ன செய்கிறான்? எழுந்து நடக்கிறான். வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொன்ன உடனே தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த அந்த மனுஷன் எழுந்து நடக்கிறான். பார்த்த உடனே ஜனங்களுக்கு எல்லாரும் என்னது பெரிய ஆச்சரியம். எல்லா ஜனங்களும் பேதுருவும் யோவானை நோக்கி ஓடி வருகிறார்கள். சாலமோன் மண்டபத்துக்கு என்ன செய்கிறார்கள்? ஓடி வருகிறார்கள். அந்த இடத்துலயும் பேதுரு சொல்லுகிற காரியம், இதற்காக நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? இந்த அற்புதத்தை பார்த்து ஆச்சரியப்படுகிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஒருவேளை இன்றைய நாட்கள்ல அற்புதங்கள் நடந்தா அதை ஆச்சரியப்படுத்தி மக்களிடம் கொண்டு சேர்க்கிறார்கள். ஒரு கூட்டத்துல ஒருத்தருக்கு யாருக்காவது சுகமாயிருச்சுன்னா அதை திரும்ப 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 மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்காக போராடுகிறார்கள். ஆனால் பேதுரு அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்யவில்லை. பேதுரு, இதற்காக நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? இது எங்களுடைய சுய பக்தியினாலாவது சுய சக்தியினாலாவது உண்டாயிடுச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அடுத்து 15வது வசனத்துல திரும்பவும் சொல்றாரு, ஜீவாதிபதியை நீங்கள் என்ன செய்தீர்கள்? கொலை செய்தீர்கள். ஜீவாதிபதியை என்ன செய்தீர்கள்? கொலை செய்தீர்கள். அங்கே இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தை அவர் அறிவிக்கிறார். ஒருவேளை வந்துட்டாங்க, எல்லா ஜனங்களும் அற்புதத்தை பார்த்து ஓடி வராங்க. ஓடி வரும்பொழுது தனக்கென்று ஒரு கூட்டத்தை சேர்த்து கொண்டு அவர் போகல. தனக்கென்று ஒரு கூட்டம் உருவாகி விட்டது. அற்புதத்தை நாங்க 2 பேரும் செஞ்சுட்டோம், எங்களை நோக்கி ஒரு கூட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள் என்று அவர்கள் என்ன செய்யல, போகல. அங்கேயும் இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தை தான் அவர் என்ன செய்கிறார்? அறிவிக்கிறார். 15வது வசனத்துல ஜீவாதிபதியை என்ன செய்தீர்கள்? கொலை செய்தீர்கள். ஒருவேளை அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்ததோட விட்டுட்டு போயிட்டோம்னா பூமிக்குரிய காரியங்களே நம்ம என்ன செய்கிறோம்? இருக்கிறோம் என்று அர்த்தம். அவர் மூலமாகவே அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும் பொழுதும் அதோடு அவர் என்ன செய்யல, மகிமைப்பட்டு கொண்டு போய்விடவில்லை. சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள் ஜனங்களுக்கு உண்மையான சுவிசேஷத்தை அன்றைக்கு அறிவித்தார்கள். அதுதான் இன்றைய வரைக்கும் நம்ம ஆண்டவரை பின்பற்றுவதற்கு காரியமாக இருக்கிறது. ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் என்ன செய்தார்? மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அதற்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? சாட்சியா இருக்கிறோம். அங்கு யாரை? ஏற்கனவே பேது 2வது அதிகாரத்துல தாவீது கிறிஸ்துவை குறித்து சொன்ன காரியங்களை எடுத்து காட்டுவார். இங்கு மோசே பிதாக்களை 22வது வசனத்துல மோசே என்ன செய்கிறார்? கிறிஸ்துவை, வரப்போகிற கிறிஸ்துவை குறித்து ஏற்கனவே சொன்ன தீர்க்க தரிசன வசனங்களை எடுத்து காட்டுகிறார். உபாகமம் 18வது அதிகாரம் 18வது வசனத்துல அங்கு மோசே, என்னை போல ஒரு தீர்க்க தரிசியை உங்கள் சகோதரரிலிருந்து உங்களுக்காக கர்த்தர் எழும்ப பண்ணுவார், அவருக்கு என்ன செய்யுங்க? செவி கொடுங்கள் என்று ஏற்கனவே என்ன செய்தார்? சொல்லி இருந்தார். அந்த வாக்கியம் இன்று நிறைவேறுகிறது. உங்கள் சகோதரரிலிருந்து உங்களுக்காக ஒரு தீர்க்க தரிசியை எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுங்கள் என்று மோசே ஏற்கனவே சொல்லி இருந்தார். அன்றைய ஜனங்கள் மோசேயை விசுவாசித்தார்கள். மோசே தான் எங்களுக்கு முக்கியம், மோசேயுடைய நியாயப்பிரமாணம் தான் எங்களுக்கு முக்கியம். ஆனா மோசேயை சொல்லியிருந்தாரே, உங்கள் சகோதரரிலிருந்து உங்களுக்காக ஒரு தீர்க்கதரிசி எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுங்கள் என்று மோசேயை சொல்லியிருந்தாரே. ஏன் அவர் வரும் பொழுது நீங்கள் செவி கொடுக்கவில்லை? ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்களே. அன்றைய நாள்ல அந்த பாடு, ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு, மரணங்களையும் உயிர்த்தெழுதலையும் குறித்ததான செய்தியை சுவிசேஷமாக அன்றைய நாளிலே பேதுருவும் யோவானும் என்ன செய்கிறார்கள்? அறிவிக்கிறார்கள். அங்கு ஒரு மாபெரும் ரட்சிப்பு உண்டாகிறது. இன்றைய நாள்ல என்ன சொல்றாங்க தெரியுமா? எப்படி ஜனங்கள் வருவாங்க? இப்படிலாம் சொன்னா என்ன செய்ய மாட்டாங்க, ஜனங்கள் வரமாட்டாங்க. நீங்க வாங்க, உங்களுக்கு அது கிடைக்கும், நீங்க வாங்க, உங்களுக்கு சுகம் கிடைக்கும், நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய மேன்மை கிடைக்கும், இப்படி சொன்னாதான் ஜனங்கள் என்ன செய்வாங்க? வருவாங்க அப்படின்னு சொல்லிலாம் நிறைய பேர் சொல்றாங்க.
அன்னைக்கு ஆனா அதை நம்மளுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கவே இல்லையே. பேதுரு அப்படி பார்த்திருந்தா ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள் என்றுல சொல்றாரு. ஆண்டவருடைய மரணத்தை தான் அங்க அறிவிக்கிறாரு. மோசே சொன்ன தீர்க்க தரிசனத்தை எடுத்துக்காட்டி அவர் ஏற்கனவே சொல்லி இருந்தார், நீங்கள் விசுவாசிக்காமல் ஜீவாதிபதி என்ன செய்தீர்கள், கொலை செய்தீர்கள். ஆனாலும் தேவன் அவரை 3ஆம் நாள் என்ன செய்தார், உயிரோடு எழுப்பினார். ஆண்டவருடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதல், நாம் மீட்கப்படும்படிக்கு அவர் மரணம் அடைந்தார், அவர் உயிர்த்தெழுந்தார். இதைத்தானே அறிவித்தார்கள். ஜனங்கள் வருகிறதும் வராததும் அவர்களுடைய கையில் இல்லையே, அது கர்த்தருடைய கையில் இருக்கிறது. அது கர்த்தருடைய சித்தமா இருக்கிறது. ஜனங்கள் வருகிறதும் வராததும் ஊழியக்காரர்களுடைய கையில இருக்கிறது. அது கர்த்தருடைய கையில் இருக்கிறது. ஊழியக்காரர்களுடைய வேலை சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுடைய வேலை. கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை மாத்திரம்தான் என்ன செய்யணும், சொல்லணும். ஆண்டவர் அறிவிக்க சொன்ன சுவிசேஷம் அதுதான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆவது அதிகாரம் 18-19 வசனங்கள்ல அன்றைக்கு இயேசு கிறிஸ்து தேவாலயத்துல போய் வேதத்தை எடுத்து அவர் வாசிக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61ஆவது அதிகாரத்தில் உள்ள அந்த பகுதியை அவர் லூக்கா 4ஆவது அதிகாரத்துல வாசிக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அவர் அபிஷேகம் பண்ணினார். அதே ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61ஆவது அதிகாரத்துல சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கவும், குருடர்கள் பார்வையடையவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கொடுக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் அவர் என்னை அனுப்பினார் என்கிற அந்த வேத வாக்கியத்தை இயேசு கிறிஸ்துவானவர் வாசித்து அதை வைத்துவிட்டு உட்கார்ந்து இருக்கிறார். அவருடைய கிருபையுள்ள வார்த்தைகளை எல்லாம் கேட்டு ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு அவர் என்ன சொல்வார் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, நோக்கி கொண்டிருந்தார்கள். அவர் என்ன சொன்னார், இன்றைய தினம் இந்த வேத வாக்கியம் என்ன செய்தது, நிறைவேறினது. சிறுமைப்பட்டவர்களுக்கும் தரித்திரர்களுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி அவர் என்னை அனுப்பினார். இந்த வேத வாக்கியம் இன்றைக்கு நிறைவடைந்தது, நிறைவேறியது அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை சிறுமைப்பட்டவர்களை ஒரு பெருமையான இடத்தில் வைக்க அவர் என்னை அனுப்பினார் அப்படின்னு சொல்லி என்ன செய்யல, கிறிஸ்து சொல்லல. தரித்திரரா இருக்கிறவர்களை ஒரு உயர்வான இடத்திற்கு, ஒரு வசதியான இடத்திற்கு மாற்றுவதற்கு அவர் என்னை அனுப்பினார் என்று அந்த வேத வாக்கியத்துல அவர் எழுதப்படவும் இல்லை, அதை அவர் வாசிக்கவும் இல்லை, அதை அவர் சொல்லவும் இல்லை. தரித்திரரோ சிறுமைப்பட்டவர்களோ அவர்களுக்கு என்னதான் அறிவிக்கணும், சுவிசேஷம் தான் அறிவிக்கப்படணும். அந்த சுவிசேஷம் என்ன, இந்த பொல்லாத பிரபஞ்சத்தை நின்று நம்மை விடுவிக்கும்படிக்கு தேவன் அவருடைய சித்தத்தின்படி அவர் தம்மை தாம் என்ன செய்தார், ஒப்பு கொடுத்தார். இதுதான் சுவிசேஷம், வேறொரு சுவிசேஷம் இல்லையே. அன்றைய நாளில் 3ஆவது அதிகாரத்துல கூட வாசிக்கும் பொழுது 5000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். 5000 பேர் அன்றைக்கு ஞானஸ்நானம் பண்ணப்படுகிறார்கள். பேதுருவும் யோவானும் இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தையும் இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலின் செய்தியையும் அவர் வந்த நோக்கத்தையும் அறிவிக்கும் பொழுது அன்றைய நாளிலே ஜனங்கள் கேட்டு ஏறக்குறைய எவ்வளவு பேர், 5000 பேர் அன்றைக்கு தங்களுடைய இருதயத்தை ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுத்து அன்றைக்கு ஞானஸ்நானம் பண்ணப்படுகிறார்கள். இதுதான் மெய்யான சுவிசேஷம். ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்திற்காக, உலகத்தில் அழிந்து போகிற காரியத்திற்காக அவர் நம்மை மீட்டு கொண்டு வரவில்லை. உலகத்திலேயே விட்டுட்டு போகிற காரியங்களுக்காக அவர் ரத்தம் சிந்தவில்லை. இந்த உலகத்துல மாத்திரம் நல்லா வாழ்ந்து நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கோ அல்லது நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு முன்னாடி நான் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவேன் அப்படிங்கிறதுக்காக ஆண்டவர் அவருடைய ஜீவனை கொடுக்கவில்லை. அவருடைய அருமையான ஜீவனை அவர் கொடுத்து நம்மை மீட்கவில்லை. பிரியமானவர்களே, நாம் இந்த வாழ்க்கை எதற்காக வாழ்கிறோம்? இதற்கப்புறம் ஒரு வாழ்க்கை எனக்கு இருக்கிறதே, இந்த நித்தியமான வாழ்க்கையை இந்த பாவ வாழ்க்கையோடு நான் கடந்து சென்றேன், நான் அதை பெற்றுக்கொள்ள முடியாதே. என்னுடைய ஜனங்கள் அழிந்து போவார்களே, என்னுடைய ஜனங்கள் நரகத்திலே தள்ளப்படுவார்களே, அந்த நரக ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவார்களே, அதிலிருந்து மீட்டுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தானே அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். இவ்வளவு நாட்களா நீங்க அந்த சுவிசேஷத்திலிருந்து விலகி வேறொரு சுவிசேஷத்திற்காக நீங்க ஆண்டவரை தேடிக்கொண்டிருந்தீர்களானால் இன்றைய நாளிலே மனம் திரும்ப வேண்டியது அவசியமா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து கூட மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று தானே பிரசங்கம் பண்ணினார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது, மனம் திரும்புங்கள், பூமிக்குரிய காரியங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர் ஒரு நாளும் பிரசங்கம் பண்ணவே இல்லை. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. அங்கு பேதுரு அதைத்தான் சொல்லுகிறார். மனம் திரும்புங்கள், இருதயத்திலே குத்தப்பட்டவர்களா என்ற நாட்களிலே ஜனங்கள் மனம் திரும்பினார்கள்.
5000 பேர் அன்றைய நாட்களில் மனம் திரும்பினார்கள். அதைத் தொடர்ந்து அவர்கள் அறிவித்த ஒவ்வொரு சுவிசேஷமும் இப்படிப்பட்ட சுவிசேஷமாக தான் இருந்தது. அப்போஸ்தலர் நடபடிகள் 8வது அதிகாரத்தில் அங்கு ஒரு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 8:27 வாசிங்க. அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தாகே என்பவளுடைய மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும் தலைவனுமாயிருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். அங்கு கந்தாகே என்கிற ஒரு ராஜஸ்திரியினுடைய மந்திரியை குறித்து நம்ம பார்க்கிறோம். அவர் தன்னுடைய ரதத்திலே உட்கார்ந்திருந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை என்ன செய்கிறார்? வாசித்துக் கொண்டிருக்கிறார். ஆவியானவர் மூலமாக பிலிப்பு அங்கு கந்தாகே மந்திரிக்கு சுவிசேஷம் அறிவிக்கும்படிக்கு கடந்து செல்கிறார். ஒருவேளை இப்படி யோசிச்சு பாருங்க, இப்ப கந்தாகே மந்திரியினுடைய நிலை என்ன அப்படின்னா, அவருடைய பேரிலே இருக்கு. அவர் யாரு? மந்திரி. அவர் யாரு? மந்திரி. அந்த ராஜஸ்திரியினுடைய பொக்கிஷத்திற்கெல்லாம் இவர் தான் யாரு? தலைவராக இருந்தார். ஒருவேளை அப்ப உலக காரியங்கள் அவருக்கு சரியா இருந்திருக்கா இல்லையா? மந்திரி அப்படின்னா ஒரு பெரிய பதவி, அப்படிதானே? ராஜஸ்திரியோடு கூட இருக்கிற ஒரு மந்திரியா இருந்தார். ஒரு பெரிய பதவியில இருக்கிறாரு. பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும் அவர் தான் யாரு? தலைவராக இருக்கிறார். அவர் வாசித்துக் கொண்டிருந்த வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53வது அதிகாரத்தில் உள்ள வேத பகுதியை தான் அவர் வாசிக்கிறார். அவர் வாசித்த வேத பகுதி என்னவென்றால், அவர் ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். மயிர் கத்திரிக்கிறவருக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டுக்குட்டியை போல இருந்தார். இந்த வார்த்தைகளை தான். இது எதை குறித்தது? இயேசு கிறிஸ்துவனுடைய பாடு மரணங்களை பற்றின ஒரு தீர்க்க தரிசன ஒரு புஸ்தகத்தில் உள்ள வார்த்தைகளை தான் அன்றைய நாளிலே கந்தாகையினுடைய மந்திர் என்ன செய்கிறார்? வாசித்துக் கொண்டிருக்கிறார். இதை விளக்கி சொல்வதற்காக தான் பிலிப்பு அங்கு ஆவியானவரின் மூலமாக அனுப்பப்பட்டு அன்றைய நாளிலே இந்த வேத வாக்கியங்களை கொண்டு அவர் யாரை பிரசங்கித்தாரா? இயேசுவை குறித்து பிரசங்கித்தார். 35வது வசனத்துல அப்பொழுது பிலிப்பு பேச தொடங்கி இந்த வேத வாக்கியங்களை கொண்டுதான் என்ன செய்கிறார்? இயேசு கிறிஸ்துவை குறித்து பேச தொடங்கிறார். அடுத்து நடந்த காரியம் என்னது? அங்க அந்த மந்திரி என்ன செய்கிறார்? ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுக்கப்படுகிறார். அங்கு பேதுருவை பார்த்தோம். பேதுருவும் என்னதான் பிரசங்கம் பண்ணினார்? இயேசு கிறிஸ்துனுடைய பாடு மரணம் உயிர்த்தெழுதலை குறித்த செய்தியை தான் அன்று சுவிசேஷமாக அவர் அறிவித்தார். அடுத்து பேதுருவும் யோவானும் அப்போஸ்தலர் நடபடிகள் 3வது அதிகாரத்தில் வரும் பொழுது அவர்களும் இயேசு கிறிஸ்துனுடைய பாடு மரணம் உயிர்த்தெழுதலை குறித்து தான் அன்று சுவிசேஷமாக அறிவித்தார்கள். இங்கு பிலிப்புவும் என்ன செய்கிறார்? இயேசு கிறிஸ்துனுடைய பாடு மரணங்களை குறித்ததான அந்த உபதேசத்தை தான் யாருக்கு கூறுகிறார்? பிலிப்புவுக்கு கூறுகிறார். அங்கு பிலிப்பு ரட்சிக்கப்படுகிறார். பிலிப்பு ஞானஸ்நானம் எடுக்கப்படுகிறார். அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்கிறார். ஒருவேளை நம்ம இந்த உலக காரியங்கள் போதுமானதாக இருக்குமானால் அவருக்கு ஒரு சுவிசேஷம் தேவையே பட்டிருக்காது, அப்படிதானே? பிலிப்பு மூலமாக அந்த மந்திரிக்கு ஒரு சுவிசேஷம் தேவைப்பட்டிருக்காது. ஒருவேளை உலக காரியங்கள் உலகத்துல இருக்கிற காரியங்கள், உலகத்துல இருக்கிற வேலைகள், உலகத்துல இருக்கிற அதிகாரங்கள், பதவிகள், ஒரு பெருமைக்குரிய ஒரு வாழ்க்கை போதுமானதாக இருக்குமானால் அவருக்கு இன்னொரு சுவிசேஷம் தேவையப்பட்டிருக்காதே பிலிப்புக்குள்ள அந்த மந்திரிக்கு பிலிப்புவின் மூலமாக ஒரு சுவிசேஷம் தேவைப்பட்டிருக்காது. ஆனால் தேவைப்பட்டது. அப்ப இது போதுமானது கிடையாது. இந்த உலகத்துல வாழ்கிற பொழுது நமக்கு ஒரு நல்ல வேலை இருக்கிறதோ, இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது எனக்கு ஒரு நல்ல பொக்கிஷம் இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கைக்கு போதுமானதாக இருக்காது. அப்ப நம்மளுக்கு ஒரு சுவிசேஷம் தேவைப்படுகிறது. பாவ மன்னிப்பு நமக்கு தேவைப்படுகிறது. பாவத்திலிருந்து மனம் திரும்புகிற ஒரு வாழ்க்கை தேவைப்படுகிறது. ஒரு யோசிச்சு பார்ப்போம். நம்ம யாருமே பிறக்கும் பொழுதே எப்படி பிறக்கல? ரட்சிக்கப்பட்டவர்களா பிறக்கிறதே கிடையாது. யாராவது நான் பிறக்கும் போதே ரட்சிக்கப்பட்டவர்களா நான் பிறந்திருக்கேன்னு சொல்ல முடியுமா? பிறக்கும் போதே கிறிஸ்தவர்களா பிறந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நம்ம சர்டிபிகேட்ல வேணா நம்மளை அம்மா அப்பா கிறிஸ்தவர்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லி சர்டிபிகேட்ல வேணா நம்மளை கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருப்பாங்க? கொடுத்துருப்பாங்க. சர்டிபிகேட் வேணா கவர்மெண்ட்ல இருந்து கொடுத்துருப்பாங்க. ஆனா வேதத்தின்படி பிறக்கும் பொழுது நம்ம யாரா பிறக்கிறது இல்ல, ரட்சிக்கப்பட்டவர்களா பிறக்கிறது கிடையாது. தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தாள் என்று சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். சங்கீதம் 51வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும்
ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ரட்சிப்பு தேவைப்படுகிறது. பிறக்கும் பொழுது நம்ம ரட்சிக்கப்படல. பிறக்கும் பொழுது நம்ம ஏற்கனவே அந்த ஆதாமுடைய சாயலாய் பிறக்கிறோம். ஆதாமுடைய பாவத்திலே நம்ம பிறந்துதான் வளருகிறோம். அப்ப அப்படியே வளர்ந்து கொண்டு வரும் பொழுது அந்த கிறிஸ்துவானுடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதல் இவையெல்லாம் என்னுடைய ரட்சிப்பிற்காக தான், என்னுடைய பாவங்களுக்காக தான் அவர் அடிக்கப்பட்டார், என்னுடைய பாவங்களுக்காக தான் அவர் கொலை செய்யப்பட்டார் என்பதை நம்முடைய இருதயத்திலே உணர்ந்து விசுவாசிக்கிற பொழுதுதான் நாம் என்ன செய்யப்படுகிறோம்? ரட்சிக்கப்படுகிறோம். என்னுடைய பாவங்களுக்காக தான் அவர் அடிக்கப்பட்டார், என்னுடைய பாவங்களை அவர் சுமந்து தீர்த்தார். இவ்வளவு நாளா நான் பாவத்துல தான் இருந்தேன், இப்பொழுது என்னுடைய பாவங்களை அவர் சிலுவையின் மேல் சுமந்து தீர்த்து விட்டார். என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது. இனி நான் பாவி இல்ல, இனி நான் அந்த பழைய வாழ்க்கைக்குள்ளாக நான் போக மாட்டேன் என்கிற அந்த நிலைப்பாட்டிற்குள்ள வரும் பொழுதுதான் நாம் எப்படிப்பட்டவர்களாய் மாறுகிறோம்? ரட்சிக்கப்பட்டவர்களாய், சுவிசேஷத்தை அறிந்தவர்களாய் மாறுகிறோம். நம்ம தான் இப்ப பிறக்கும் போதே கிறிஸ்தவர்கள் சொல்றோம். ஆனா வேதத்தின்படி அந்தியோகியாவில் உள்ள சீஷர்களுக்கு தான் முதலாவது கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வந்தது. ஒருவர் சுவிசேஷத்தை அறிந்து அதை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு எப்பொழுது சீஷத்துவ வாழ்க்கைக்குள்ளாக வருகிறோமோ அப்பதான் நம்மளாம் யாரு? கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை உடையவர்கள். சர்டிபிகேட்ல இருக்கிற பேரை மாத்திரம் வச்சுட்டு நம்ம எங்க போயிட முடியாது, பரலோக ராஜ்யத்திற்குள்ள போய்விட முடியாது. ஆலயத்திற்கு மாத்திரம் சென்று வருகிறேன் என்பதை நினைத்து நம்ம என்ன செஞ்சிட முடியாது, திருப்தி படுத்தி கொண்டு பரலோக ராஜ்யத்திற்குள்ள போக முடியாது. இப்படி எதை காணிக்க கொடுத்துட்டா மட்டும் நான் பரலோக ராஜ்யத்திற்குள்ள போயிருவேனா? ஏதாவது செஞ்சுட்டா நான் போயிருவேனா? 4 பேருக்கு நல்லது செஞ்சுட்டா நான் போயிருவேனா? எதுவுமே நம்மளை பரலோக ராஜ்யத்திற்குள்ள கொண்டு போய் சேர்க்காது. இந்த ரட்சிப்பு, அவரால் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு மாத்திரம்தான் எங்க நம்மளை கொண்டு போய் சேர்க்கும்? பரலோக ராஜ்யத்திலே கொண்டு போய் சேர்க்கும். இந்த ரட்சிப்பு மிக அவசியமா இருக்கிறது. ஒருவேளை இன்னைக்கு நம்ம ஓடுகிற இடம் எல்லாம் டிவில எல்லாம் நிறைய சேனல்ஸ் சுவிசேஷம் அறிவிக்கிறார்கள், நிறைய செய்திகளை கேட்கிறோம். அந்த செய்திகளை எல்லாம் கேட்டு ஒருவேளை நம்மை நாமே திருப்திப்படுத்தி கொண்டு ஒருவேளை அந்த டிவி சேனல் ஓடுனாலே நான் பரலோகத்துக்கு போயிருவேங்கிற சூழ்நிலையிலெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஏதோ ஒரு டிவி சேனல்ல செய்தி ஓடிக்கிட்டே இருக்கு. கிறிஸ்துவை குறித்த செய்தியோ, ஏதோ அவங்களுடைய வசனமோ, வாக்குத்தத்த வசனமோ, ஏதோ ஒண்ணு எங்க வீட்டுல ஓடிக்கிட்டே இருக்கு. அதை வச்சு பரலோகம் பெயர்லாம் நினைச்சு கொண்டு இருக்கிற கூட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு இருக்கிறது. சுவிசேஷம் அது கிடையாது. ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக பாவ மன்னிப்பு பெற்றிருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் தன்னுடைய பாவங்களுக்காக அவர்கள் மனம் வருந்தி, மனம் திருந்தி ஆண்டவரிடத்திலே தன்னைத்தானே ஒப்பு கொடுத்து, நான் இனி பாவி அல்ல, என்னுடைய பாவங்களை கிறிஸ்து இயேசு எனக்காக மன்னித்து எனக்காக அவர் எல்லாவற்றையும் சிலுவையிலே செய்து முடித்தார், இனி நான் பாவி இல்லை என்று சொல்லுகிற அந்த காரியத்திற்குள்ளாக நம்ம வரும் பொழுதுதான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். ஒருவேளை யாரோ ஒருவர் ரெக்கார்ட் பண்ணுன வாக்குத்தத்த வசனங்கள் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு, அது ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால பரலோகத்துக்கு போயிருவேன். எப்பொழுதுமே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு இது ஓடிக்கிட்டு இருக்கு, அதனால நான் பரலோகத்துக்கு போயிருவேன். எப்பொழுதெல்லாம் ஜெபம் நடக்குதோ, எப்பொழுதெல்லாம் ஆலயம் திறந்திருக்குதோ நான் தான் போவேன், அதனால பரலோகம் போயிருவேன். எதுவுமே பரலோகத்திற்கு கொண்டு போய் நம்மை சேர்க்காது. பிரியமானவர்களே, ஒவ்வொருவரும் தனித்தனியாக ஆண்டவரோடு கூட ஒப்புரவாக வேண்டும். ஒவ்வொருவரும் ஆண்டவரோடு கூட தனித்தனியாக ஐக்கியத்துல இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு உங்களுக்கும் ஒரு இணை பிரியாத ஐக்கியம் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் அனுதினமும் இருக்கணும். ஒவ்வொரு பாவத்திற்குள்ளாக நீங்க போகிற நேரம் ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்தணும், இதை நீங்க செய்யாத, இது பாவம்னு சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்தணும், இருதயத்திலே குத்தப்படணும். இப்படிப்பட்ட ஐக்கியம் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கும் பொழுதுதான் ஆண்டவருடைய வழிநடத்துதல நீங்க என்ன செய்ய முடியும்? நடக்க முடியும். இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்துக்காக இங்க அமர்ந்திருக்கல, இப்படிப்பட்ட மேலான காரியங்கள், மேலான சத்தியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடைமுறையில் இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்க்கணும். நோவா தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டு இருக்கும் பொழுது எடுத்துக்கொள்ளப்பட்டான் பார்க்கிறோம். நம்முடைய இருதயம் யாரோடு கூட சஞ்சரித்து கொண்டு இருக்கிறது? பாவமுள்ள இருதயம் ஆண்டவரோடு கூட என்ன செய்ய முடியாது? சஞ்சரிக்க முடியாது. இருதயத்துல பாவமும், இருதயத்துல மோசமான சிந்தனைகளும், இருதயத்துல ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கும் பொழுது எப்படி ஆண்டவரோடு கூட நம்ம சஞ்சரிக்க முடியும்? அவர்தான் பரிசுத்தமுள்ள தேவனாயிற்றே. அவர் வாயில் வஞ்சனை இல்லை, அவர் மிக மிக பரிசுத்தமுள்ளவர்.
அவர் பொய்யுரையாத தேவன். அப்ப நம்முடைய இருதயம் அப்படிப்பட்ட இருதயமாய் அப்படிப்பட்ட பரிசுத்தம் உள்ளதா இருக்கும் பொழுதுதான் ஆண்டவரோடு கூட பேசிக்கொண்டே இருக்கும் பொழுதையும் சஞ்சரித்து கொண்டே இருக்க முடியும். நம்முடைய இருதயம் உலகத்தை நோக்கி போய் கொண்டிருந்ததானால், நம்முடைய இருதயம் உலக காரியங்களுக்கு முக்கியப்படுத்தி கொண்டே இருந்தோமானால் எப்படி தேவனோடு கூட நம்ம சஞ்சரிக்க முடியும்? இதெல்லாம் நம்மை பரலோக ராஜ்யத்திலே கொண்டு போய் சேர்க்காது. அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இதுதான் மெய்யான சுவிசேஷம். வேறொரு சுவிசேஷம் இல்லையே. வேறொரு சுவிசேஷத்தை அன்றைக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரத்துல பேதுரு அறிவிக்கவில்லை. வேறொரு சுவிசேஷத்தை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3வது அதிகாரத்திலே பேதுருவும் யோவானும் அறிவிக்கவில்லை. வேறொரு சுவிசேஷத்தை அன்று பிலிப்புவும் அறிவிக்கவில்லை. அடுத்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10வது அதிகாரத்துல வரும் பொழுது அங்கு மீண்டுமாக பேதுரு கொர்நேலியுவின் வீட்டுக்கு பரிசுத்த ஆவியானவரால் அனுப்பப்படுகிறார். அங்கு அவர்கள் சுவிசேஷம் அறிவிக்கிறார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10வது அதிகாரம் வாசிக்கும் பொழுது 1வது பகுதியிலே கொர்நேலியுவை குறித்த காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் தேவ பக்தியுள்ள மனுஷன், எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான், அநேக தான தர்மங்களை செய்து கொண்டிருந்தான், தன்னுடைய வீட்டார் அனைவரோடும் கூட தேவ பக்தியுள்ளவனாய் இருந்தான், தான தர்மங்கள் எல்லாம் செய்து கொண்டிருந்தான். அவன் ஒரு 100க்கு அதிபதி அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். இப்ப நம்ம வாஞ்சிக்கிற காரியங்கள் எல்லாமே யார்கிட்ட இருந்துச்சு தெரியுமா? யார்கிட்ட இருந்துச்சு? அந்த கொர்நேலியு கிட்ட இருந்துச்சு. அதாவது ஒரு மனுஷன், ஒரு சாதாரண ஒரு மனுஷன் இந்த உலகத்துல எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்களோ அந்த காரியங்கள் எல்லாம் யார்கிட்ட இருந்துச்சு? கொர்நேலியிட்ட இருந்துச்சு. அவர் ஒரு 100க்கு அதிபதி. இத்தாலியா பட்டாளத்துல அவர் 100க்கு அதிபதியா இருக்கிறார். 100 பேருக்கு அதிபதி. அவருக்கு கீழே 100 பேர் இருக்கிறாங்க. இது ஒரு நல்ல அதிகாரமா இல்லையா? நல்ல ஒரு பதவியா இல்லையா? நல்ல ஒரு பதவி, செட்டில்மெண்ட் வேலை, நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப். எப்பொழுதுமே தேவனை நோக்கி அவர் ஜெபம் பண்ணி கொண்டுதான் இருக்கிறார். நல்ல ஒரு ஜெப வாழ்க்கை அவர்கிட்ட இருக்கு. இன்னைக்கு இருக்கான்னு கேட்டா உண்மையிலே பெண்கள் எப்பயுமே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நிறைய பேர் எப்பயுமே என்ன செய்வாங்க? ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்ன சொல்லி ஜெபம் பண்றாங்கிறது அடுத்த காரியம். ஆனா ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் நிறைய தான தர்மங்களை செய்து வந்தான் அப்படின்னு சொல்லி. அப்ப அவர் உண்மையாவே நல்லவர் தான், அப்படித்தானே? அவர்கிட்ட நிறைய, அவர் ஒரு நல்ல வேலை, நல்ல ஒரு அதிகாரத்துல இருக்காரு. அவருக்கு இருக்கிற பொருளாதாரத்தை பயன்படுத்தி அவர் என்ன செய்கிறாரு? நல்ல தான தர்மங்களை எல்லாம் அவர் செய்து வருகிறார். உண்மைதான். வீட்டார் அனைவரோடும் கூட தேவ பக்தி உள்ளவன். அப்ப அவங்க வீட்டுல இருக்கிறவங்களும் கூட எப்படிதான் இருந்தாங்களாம்? பக்தி உள்ளவங்களா தான் இருந்தாங்க. இப்ப பெற்றோர்கள் பக்தி உள்ளவர்களா இருந்தா பிள்ளைங்க ஒரு சில வீடுகள் என்ன செய்ய மாட்டாங்க? அந்த பக்திக்குள்ள வரமாட்டாங்க. ஒரு சில வீடுகள்ல பிள்ளைங்க பக்தி உள்ளவர்களா இருப்பாங்க, பெற்றோர்கள் அந்த பக்திக்குள்ள வரமாட்டாங்கன்னா, கொர்நேலியை குறித்து பார்க்கும்பொழுது வீட்டார் அனைவரோடும் கூட அவர் தேவ பக்தி உள்ள மனுஷன். ஆனால் அவருக்கும் ஒரு சுவிசேஷம் தேவைப்பட்டது. அப்ப இது ஒரு வாழ்க்கைக்கு போதும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்தா தேவன் கொர்நேலியை அப்படியே விட்டுருக்கலாம்ல. போதும், ஒரு நல்ல வேலை இருக்கு, நல்ல மனசு இருக்கு, அது மட்டும் இல்ல யூதர் எல்லாராலும் நல்லவன் என்று பெயர் பெற்றவன் சொல்லி கொர்நேலியை குறித்து வாசிக்க முடியும். ஊருக்குள்ள நல்ல பேர் இருக்கு, நல்ல ஒரு வசதியான ஒரு வாழ்க்கை இருக்கு, மற்றவர்களுக்கு தான தர்மம் பண்ணக்கூடிய பொருளாதார வசதி இருக்கு, வீட்டார் அனைவரோடும் கூட ஒரு நல்ல ஃபேமிலியா இருக்காரு. இது போதும்னா அவருக்கு இன்னொரு சுவிசேஷம் எதற்கு? அவருக்கு சுவிசேஷமே தேவைப்படாதே. ஆனால் அவருக்கு சுவிசேஷம் தேவைப்படுகிறது. பேதுரு பரிசுத்த ஆவியின் மூலமாக அவருடைய வீட்டிற்கு அனுப்பப்படுகிறார். பேதுரு அவருடைய வீட்டிற்கு போய் கொர்நேலியுவும் கொர்நேலியுடைய அயலகத்தார் எல்லாரும் அவருடைய வீட்டிலே கூடி இருக்கும் பொழுது அங்கு பேதுரு மூலமாக சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. என்ன அறிவிக்கப்படுகிறது? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10வது அதிகாரம் 41, 42, 43 வசனங்களை வாசிங்க. சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர்களுக்கு கட்டளையிட்டார். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான். அங்கும் கொர்நேலியு வீட்டிலும் கூட, கொர்நேலியு நம்ம ஏற்கனவே பார்த்தபடி உலகத்தில் உள்ள உலகத்துல சாதாரண மனுஷனுக்கு தேவையான எல்லா காரியங்களும் இருந்தும் கூட அவருக்கும் அங்கு சுவிசேஷம் தேவைப்படுகிறது. அங்கு பேதுரு அனுப்பப்படுகிறார். பேதுரு அங்கேயும் போய் என்னதான் சொல்றாரு? இயேசு கிறிஸ்துனுடைய
பாடு மரணம் உயிர்த்தெழுதலை குறித்து தான் அங்கும் பிரசங்கம் பண்ணுகிறார். ஆயினும் எல்லா ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாகும்படி செய்யாமல் அதுக்கு மேல 40வது வசனத்துல 3ஆம் நாளிலே தேவன் அவரை எழுப்பி பிரத்யட்சமாக காணும்படி செய்தார். அதற்கு முன்னாடி மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள். அங்கும் இயேசு கிறிஸ்துனுடைய மரணம், மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள். 40வது வசனத்துல 3ஆம் நாளிலே அவர் என்ன செய்கிறார்? எல்லாருக்கும் பிரத்யட்சமாகும்படி அவரை எழுப்புகிறார். தேவன் எழுப்பினார் என்று அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லுகிறார். அடுத்து எங்களுக்கு அவர் பிரத்யட்சமாக காணும்படி செய்தார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம் என்று சொன்னார். 42வது வசனத்துல அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதியாய் இருக்கிறார் என்று சொன்னார். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே எதை பெறுவான்? பாவ மன்னிப்பை பெறுவான். அவரை விசுவாசிக்கிறவன் ஆண்டவருடைய பாடு மரணம் உயிர்த்தெழுதல் இவற்றையெல்லாம் யார் விசுவாசித்து அவரை பற்றி கொள்கிறார்களோ அவர்கள்தான் எதை பெற முடியும்? பாவ மன்னிப்பை பெற முடியும். அப்ப இந்த பாவ மன்னிப்பு கொர்நேலியுவுக்கும் கொர்நேலியுடைய வீட்டிலே கூடி இருந்தவர்களுக்கும் அவசியமா இருந்தது. அப்ப நம்ம இன்னைக்கு எந்த நிலையில இருக்கோம்? கொர்நேலியு பேதுருவை சந்திக்கும் முன்பதாக ஆண்டவருடைய பாடு மரணம் பற்றின அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும் முன்னதாக கொர்நேலியுடைய வீட்டில இருந்த அந்த காரியங்களை வாஞ்சித்து கொண்டிருக்கிறோமா? அல்லது பேதுரு அனுப்பப்பட்டு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட பின்பு அவனுடைய பாவ மன்னிப்பை பெறுவான் என்று சொல்லி அங்கு எல்லாரும் அன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெறுகிறார்கள், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிறார்கள். எவ்வளவு பெரிய மேன்மையான காரியம்! ஒருவேளை இது போதுமானதாக இருந்ததுன்னா ஏன் பரிசுத்த ஆவியானவர் அன்றைக்கு பேதுருவை அங்கு அனுப்ப வேண்டும்? ஒருவேளை இந்த உலகத்துல வாழ்கிறதற்கு தேவையான காரியங்கள் மாத்திரம் போதுமானதா இருந்தால் அங்கங்க பெரிய பெரிய காலேஜ் ஸ்கூலு இதெல்லாம் படிச்சாலே என்ன வந்துடலாம்? ஒரு பெரிய நிலைமைக்கு வந்துடலாம், அப்படித்தானே? ஒரு நல்ல காலேஜ்ல படிச்சோம்னா என்ன செஞ்சிடலாம்? ஒரு நல்ல வேலைக்கு, நல்ல ஒரு நாலேஜ், ஒரு நல்ல வேலைக்கு வந்துடலாம். நம்முடைய சரீரத்துல சுகம் கிடைக்கணும் அப்படின்னா ஆரம்பத்துல இருந்து ஒரு நல்ல சாப்பாடு, நல்ல ஹெல்தியான லைஃப் ஸ்டைல்ல வாழ்ந்தாலே ஒரு சுகமான வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளலாம். இதற்காகவா அவர் மரித்தார்? இதற்காகவா அவரை தேடி அலைகிறோம்? இதற்காகவா ஊர் ஊராக சுவிசேஷ கூட்டங்களுக்கு நம்ம சொல்லுகிறோம்? இதற்காகவா ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோம்? இதெல்லாம் உலகத்துல ஆண்டவரை அறியாதவர்கள் கூட பெற்றிருக்கிறார்களே. இன்னைக்கு ஆண்டவரை அறியாதவர்கள் நம்ம விட எப்படி இருக்காங்க? பலசாலிகளா இருக்காங்க. ஆண்டவரை அறியாத ஜனங்கள் நம்மை விட ஆரோக்கியமா இருக்காங்க. ஆண்டவரை அறியாத எத்தனையோ கோடி பேர் நம்மை விட வசதியானவர்களாக இருக்கிறார்கள். ஆண்டவரை அறியாத எத்தனையோ ஜனங்கள் நமக்கு மேல என்ன செய்யறாங்க? அதிகாரிகளா இருக்காங்க. அவங்கெல்லாம் ஆண்டவர் அறியல, ஆனா அதெல்லாம் பெற்றிருக்காங்க. ஆனா ஆண்டவரை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறேன்னா இதை தேடி ஆண்டவரிடத்திலே வருகிறோம். எவ்வளவு ஒரு மோசமான சூழ்நிலை, எவ்வளவு ஒரு பரிதாபமான நிலை! இதை தேடி ஆண்டவரிடத்திலே வருகிறது. இதெல்லாம் ஆண்டவரை அறியாதவரிடத்திலே அதிகமா இருக்குதே. அப்ப எதற்காக? விசேஷித்தமானதை தேடி நம்ம ஆண்டவரிடத்திலே வருவதற்காக அழைக்கப்பட்டு இருக்கிறோம். உலகம் தரக்கூடாத சமாதானத்தை தருகிறவர் தான் யாரு? இயேசு கிறிஸ்து. ஒருவேளை உலகத்துல எல்லாராலையும் தர முடியும், 10ஓட 11 அவர் கிடையாது. உலகத்துல எந்த மனுஷனுமே தர முடியாத ஒன்றை தருகிறவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஒருவேளை இப்படி சுவிசேஷம் அறிவித்து பார்ப்போம். எங்க கிட்ட ஜெபம் பண்ணுங்க, எங்க சர்ச்சுக்கு வாங்க, அல்லது எங்க தேவனை தேடுங்க, உங்களுக்கு நல்ல நீங்க நினைக்கிற காரியம் நடக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், அல்லது உங்க வீடு கிடைக்கும், உங்களுக்கு திருமணமாக ஏதாவது சொல்லுங்களேன். சொல்லி வெளியே போய் பாருங்க. அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவங்க ஒரு இடம் சொல்லுவாங்க, இங்க வாங்க, நான் என்ன செய்யறேன், உங்க பிரச்சனைக்கு நான் தீர்வு சொல்றேன், நான் இது மாதிரி அனுபவப்பட்டிருக்கேன் சொல்லி, நான் இது மாதிரி என்ன செஞ்சிருக்கேன், அனுபவப்பட்டிருக்கேன். நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஏதாவது ஒரு பிரச்சனையில இருப்பாங்க, நம்ம சொல்லுவோம், ஏசப்பா பத்தி சொல்லுவோம்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்கு இது சரியாயிரும் சொன்ன உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஆமாமா, இதே மாதிரிதான் எனக்கும் இருந்துச்சு, ஏற்கனவே இருந்துச்சு, நாங்களும் ஒரு இடத்துக்கு போனோம், அங்க என்ன செஞ்சுச்சு, எங்களுக்கு கிடைச்சிச்சு, நாங்களும் இது மாதிரிதான் கஷ்டப்பட்டோம், நாங்க ஒரு இடத்துக்கு போனோம், அங்க எங்களுக்கு என்ன செஞ்சுச்சு, அதுக்கப்புறம் தான் நாங்க வீடு கட்டணும், அதுக்கப்புறம் தான் நாங்க எங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு. நடக்குதா இல்லையா? அப்ப அதற்காக நாம் அழைக்கப்படவில்லை. நம் தேவன் அப்படிப்பட்டவர் இல்லை. நம் தேவன் உலகம் தரக்கூடாததே அவர் தருகிறவர். அப்ப இப்படி சொல்லி பாருங்க,
நீங்க எங்களுடைய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக தான் என்ன செய்திருக்கிறார், நமக்காக தான் மரித்திருக்கிறார். இப்படியே நம்ம மரித்து போனோமானால் பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியாது. அந்த நம்முடைய பாவத்திலிருந்து மன்னிக்கப்பட்டால் தான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். பாவங்களை மன்னிக்கிறதற்கு மனுஷகுமாரனிடத்திலே அதிகாரம் உண்டு. அவர் அவருடைய இரத்தத்தினால் நம்மை மீட்டு இருக்கிறார். இப்படி சொல்லி பாருங்க, அவங்க சொல்ல முடியுமா? ஆமாம்மா, எங்களுக்கும் இப்படி ஒரு தெய்வம் இப்படி ரத்தம் சிந்தி நம்மளை மீட்டு இருக்குன்னு யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? அப்ப யாருமே சொல்ல முடியாதது, யாருமே தராததை ஆண்டவர் தருகிறார். அதுதான் சுவிசேஷம். அததான் இன்றைக்கு ஒவ்வொருவருமே அறிவித்தார்கள். ஏன் அவங்களுக்கென்று ஒரு தனி கூட்டத்தை கொண்டு போக முடியாதா? கர்த்தர் எதை அவர்களுக்கு கட்டளையிட்டு இருந்தாரோ, கர்த்தர் எதை இயேசு கிறிஸ்துவானவர் அவர்களுக்கு எதை கொடுத்திருந்தாரோ அதைத்தான் அவர்கள் அறிவித்தார்கள். அதன் மூலமாக தான் அன்றைக்கு சபைகள் உருவாக்கப்பட்டன. அதில் தான் அவர்கள் நிலைத்திருந்தார்கள். ஆனா இன்றைக்கும் எல்லாமே நல்ல உபதேசங்களும் இருக்கிறது, மாறுபாடான உபதேசங்களும் இருக்கிறது. அதை வேறு பிரித்து ஆண்டவர் நம்மளுக்கு எதை கற்றுக் கொடுத்திருக்கிறாரோ அதிலே நிலைத்து நிற்பதற்காக நாம் என்ன செய்கிறோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை இப்படிப்பட்ட சுவிசேஷத்தை அறிவிக்காமல் அவர்களும் நவமா பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா அன்றைக்கு ஆதி அப்போஸ்தல திருச்சபைகள்ல அப்போஸ்தலர்களுக்கு அவர்களுக்கு பாடுகளே ஒருவேளை வந்திருக்காது. அவங்களை யாரும் என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, எதிர்த்து நின்றிருக்க மாட்டாங்க. ஆனா போன இடமெல்லாம் அவர்களை அடிக்கிறார்கள், கல்லெறிகிறார்கள் என்றால் அன்றைக்கு ஒரு கூட்ட ஜனங்கள் உண்மையாகவே ரட்சிக்கப்பட்டார்கள், ஆண்டவரை தொழுது கொண்டார்கள். அதனால்தான் அவர்களுக்கு அவ்வளவு பாடுகளும் வேதனைகளும் வந்தது. அப்போஸ்தலனாகிய பவுல் அத்தேனே பட்டணத்திலே சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது அத்தேனே பட்டணத்தில் உள்ள ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அவர்கள் நவமான காரியத்தை பேசுகிறதிலும் நவமான காரியத்தை கேட்கிறதும் தவிர வேறொன்றிலும் அவர்கள் பொழுதை போக்கிறதில்லை என்று சொல்லி வாசிக்கிறோம். அவர் அங்கு ஆவியிலே வைராக்கியம் கொண்டு அந்த பட்டணங்கள் விக்கிரகத்தினால் நிறைந்திருக்கிறது என்று சொல்லி அங்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். கடைசியில பார்க்கும் பொழுது பவுல் மரித்தோர் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்களுக்கு பிரசங்கிக்கும் பொழுது சிலர் அவரை இகழ்ந்தார்கள், சிலர் இவன் சொல்லுகிறதை அப்புறம் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அதற்காக பவுல் நவமா பேசினாரா? அந்த பட்டணத்துல இருக்கிறவங்களுக்கு நவமா பேசுறது பிடிக்கும், அவங்க அதுலதான் பொழுதையே போக்குவாங்க. அதனால நம்மளும் இந்த பட்டணத்துல நவமா பேசுவோம். பவுல் நினைக்கலையே, அப்படி சொல்லல. அங்கேயே அவர் மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து தான் பிரசங்கிக்கிறார். எங்கெங்கு போனார்களோ அங்கெங்கெல்லாம் அவர்கள் கிறிஸ்துவின் பாடு மரணம் உயிர்த்தெழுதலை குறித்த சுவிசேஷத்தை தான் அறிவிக்கிறார்கள். ஏனென்றால் அதில் தான் மீட்பு உண்டு, அதில் தான் ரட்சிப்பு உண்டு. அவருடைய மரணத்தில் தான் ரட்சிப்பு, அவருடைய பாடு மரணம் உயிர்த்தெழுதலினால் தான் நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். அதை தான் அவர்கள் அன்றைக்கு ஜனங்களுக்கு அறிவித்தார்கள். ஒருவேளை இந்த ஜனங்களுக்கு இது பிடிக்கும், அந்த ஊர் ஜனங்களுக்கு அது பிடிக்கும் சொல்லி அவருடைய உபதேசத்தை அவர்கள் ஒரு நாளும் என்ன செய்யவில்லை, மாற்றவில்லை. பவுல் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது கூட அப்போஸ்தலர் நடபடிகள் 24வது அதிகாரத்துல சிறைச்சாலை அதிகாரியாகிய பேலிக்ஸை சந்திக்கிறார். பேலிக்ஸ் தான் அழைத்து கிறிஸ்துவை குறித்த விசுவாசத்தை சொல்ல கேட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். 24வது அதிகாரம் 24வது வசனம் நினைக்கிறேன். 24வது அதிகாரம் 24வது வசனத்துல பேலிக்ஸ் அவர்தான் பவுலை அழைத்து கிறிஸ்துவை பற்றின விசுவாசத்தை குறித்து அவன் சொல்ல கேட்டான். பவுல் என்ன சொல்லி இருக்காரு? ஒரு அதிகாரி சிறைச்சாலையில இருக்கிறாரு, பவுலே சிறைச்சாலையில தான் இருக்காரு. சிறைச்சாலையில இருக்கும் பொழுது அந்த அதிகாரியை கூப்பிட்டு, நீ இப்படி உள்ள வந்திருக்கே, பிரசங்கம் பண்ணி எங்க வந்துட்ட, சிறைச்சாலைக்குள்ள வந்துட்ட, நீ என்னதான் பிரசங்கம் பண்ற, அந்த கிறிஸ்துவை பற்றின விசுவாசத்தை சொல்லு அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க பவுல் பேலிக்ஸின் இடத்துல என்ன சொல்லுகிறார்? அவன் நீதியையும் இச்சையடக்கத்தையும் நியாய தீர்ப்பையும் குறித்து என்ன செய்தாரா சொன்னார். ஒரு சிறைச்சாலை அதிகாரி, பெரிய அதிகாரி, இவர்கிட்ட ஒரு மாதிரியா பேசினா அவர் என்ன செஞ்சிருவாரு, வெளியே விட்டுருவாருன்னு சொல்லி பவுல் தன்னுடைய உபதேசத்தை மாத்தினாரா, தன்னுடைய சுவிசேஷத்தை மாத்தினாரா? இல்ல. அங்கேயும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் இச்சையடக்கத்தை குறித்தும் பேசும் பொழுது பேலிக்ஸ் பயமடைந்தான். மறுபடியும் அநேக தரம் பேலிக்ஸ் யாரை அழைப்பித்தாரா? பவுலை அழைப்பித்தார். எதற்காக தெரியுமா? விடுதலையாக்கும்படி பவுல் தனக்கு பணம் கொடுப்பார் என்று சொல்லி அநேகம் தரம் அழைப்பித்தார். ஆனா பவுல் பணம் கொடுத்து என்ன செய்யல, வெளியே வரல. சிறைச்சாலையில இருக்கும் பொழுதும் கிறிஸ்து நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் இச்சையடக்கத்தை குறித்தும் தான் என்ன செய்கிறார், கிறிஸ்துவை குறித்த விசுவாசத்தை சொல்ல கேட்போமானால் இதைதான் சொல்ல வேண்டும். பேலிக்ஸுக்கு தோதா உங்களுக்கு இதை விட ஒரு நல்ல அதிகாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வெளியில வந்திருக்கலாம்ல, பவுல் வரல. அதை குறித்து பெஸ்துவை குறித்து நம்ம வாசிக்கலாம். 26வது அதிகாரம் 24வது வசனத்துல பெஸ்து
அடுத்து விசாரணையில பெஸ்து வருகிறார். பெஸ்துவை குறித்து கேட்கும் பொழுது அங்கு பவுல் சொல்கிறார், தீர்க்கதரிசிகளும் மோசேயும் முன்னமே சொல்லியிருந்தபடியே கிறிஸ்து பாடுபட வேண்டியதென்றும் மரித்தோர் உயிர்த்தெழுதலில் அவர் முதல்வராகி சுய ஜனங்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் ஒளியை வெளிப்படுத்துகிறவரே என்று வேறொன்றையும் நான் சொல்லுகிறதில்லை. மோசேயும் தீர்க்கதரிசிகளும் ஏற்கனவே சொல்லியிருந்தபடிதான் கிறிஸ்து என்ன செய்கிறார்? ஏற்கனவே மோசையும் தீர்க்கதரிசியும் சொல்லியிருந்தபடியே கிறிஸ்து பாடுபட வேண்டியதென்றும் மரித்தோர் உயிர்த்தெழுதலில் அவர் முதல்வராகி சுய ஜனங்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் ஒளியை வெளிப்படுத்துகிறவர் என்றும் சொல்லுகிறதே என்று நான் வேறொன்றையும் சொல்லுகிறதில்லை. அடுத்த வார்த்தை பெஸ்ட் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? பவுலை பார்த்து, நீ பிதற்றுகிறாய், அதிக கல்வி உனக்கு, பைத்தியம் உனக்கு உண்டாயிருக்கிறது. இன்னைக்கு கிறிஸ்துவை பற்றின உபதேசத்தை சொல்லும் பொழுது, சிலுவையை பற்றின உபதேசத்தை சொல்லும் பொழுது நம்மள என்ன சொல்லுவாங்க? சிலுவை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு எப்படி இருக்கிறது? பைத்தியமா இருக்கிறது. அன்றைக்கு மோசையும் தீர்க்கதரிசிகளுமே கிறிஸ்துவை தான் முன்னறிவித்தார்கள். எல்லா தீர்க்கதரிசிகளும் கிறிஸ்து பாடுபடுவார், மரணம் அடைவார், அவர் மரித்தோர் உயிர்த்தெழுதலில் அவர்தான் முதல்வராகி உயிரோடு எழுந்திருப்பார் என்பதை ஏற்கனவே தீர்க்கதரிசிகள் சொல்லியாயிற்று. எல்லாரும் இந்த கிறிஸ்துவை தான் முன்னறிவித்தார்கள். அததான் பவுல் சொல்லுகிறார். ஆனா பெஸ்ட் என்ன செய்யறார்? நீ பைத்தியக்காரன் போல பேசுகிறார், நீ உனக்கு அதிக கல்வி, நீ அதிகமா படிச்சு நீ எப்படி ஆயிருச்சு? பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு சொல்றாரு. இன்றைக்கு சிலுவையை பற்றின உபதேசம், அன்றைக்கு அவர் அந்த சிலுவையை பற்றின உபதேசத்தை தான் சொல்லுகிறார் பெஸ்டின் இடத்துல. சிலுவையை பற்றின உபதேசம் எப்படி இருக்கிறது? கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. பெஸ்டுவுக்கு அது ஒரு பைத்தியமாய் தோன்றுச்சு. பிதற்றுகிறாய் அப்படின்னு சொன்னாரு. அதை தொடர்ந்து அகிரிப்பா ராஜாவை பார்த்து பவுல் கேட்கிறார், அகிரிப்பா ராஜாவே, தீர்க்கதரிசிகளை விசுவாசிக்கிறீரா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அவர் பதில் சொல்லுவதற்கு முன்னதாகவே பவுல் சொல்லுகிறார், விசுவாசிக்கிறீர் என்று அறிவேன். அகிரிப்பா ராஜா தீர்க்கதரிசிகளை விசுவாசிக்கிறார். தீர்க்கதரிசிகள் அப்ப என்ன சொல்லியிருக்காங்க? கிறிஸ்துவை தானே சொல்லியிருக்காங்க. எல்லா தீர்க்கதரிசிகளும் கிறிஸ்துவை தானே முன்னறிவித்தார்கள். கிறிஸ்து தான் நம்முடைய பாவங்களுக்காக அடிக்கப்படுவார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை தானே அவர்கள் எல்லா தீர்க்கதரிசிகளும், மோசே முதல் கொண்டு எல்லா தீர்க்கதரிசிகளும் இயேசு கிறிஸ்துவை தானே முன்னறிவித்தார்கள். அந்த தீர்க்கதரிசிகளை நீர் விசுவாசிக்கிறீரா என்று கேட்கிறார். விசுவாசிக்கிறீர் என்று அறிவேன் என்றும் சொல்லுகிறார். அகிரிப்பா ராஜா என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நீ கொஞ்சம் குறைய என்னை கிறிஸ்தவன் ஆகிறதற்கு சம்மதிக்க பண்ணுகிறாய். இதெல்லாம் கேட்கும் பொழுது அவருக்கே தோணுது, ஆமா, எல்லா தீர்க்கதரிசிகளும் இதை முன்னறிவித்தார்களே, நமக்காக மீட்பர் வருவார், நமக்காக அவர் நம்முடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்படுவார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியில் இருக்கு, எரேமியா தீர்க்க, எல்லா தீர்க்கதரிசிகளும், சாமுவேல் முதற்கொண்டு எல்லாரும் இதைத்தானே முன்னறிவித்தார்கள். நான் அறிவேனே, ஆனாலும் ஒரு காரியம், கொஞ்சம் குறைய. பவுல் சொல்லுகிறார், கொஞ்சம் குறைய மாத்திரமல்ல, முற்றிலும் என்னை போலாகும்படி நான் ஆசைப்படுகிறேன். ஒரு குறை கூட வைக்காதீங்க. கிறிஸ்துவ நம்புகிறதுல, கிறிஸ்துவ விசுவாசிக்கிறதுல ஒரு குறை கூட வைக்க வேண்டாம்னு சொல்றாரு பவுல். இந்த கட்டுகள் தவிர முற்றிலும் என்னை போலாகும்படி நான் விரும்புகிறேன். ஒருவேளை பவுலுக்கு அன்றைக்கு அநேக கட்டுகள் இருந்துச்சு, அநேக அடிகள், அநேக வேதனைகள் இருந்தது. இந்த கட்டுகள்லாம் உங்களுக்கு வரணும் கூட நான் என்ன செய்யல, சொல்லல. இந்த கட்டுகள் தவிர முற்றிலும் என்னை போலாகும்படி நான் விரும்புகிறேன் என்று சொல்கிறார். பவுல் எவ்விதமாய் ஆண்டவரை விசுவாசித்தார்? பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரத்துல, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். பிலிப்பியர் நிருபம் 3வது அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிக்கும் பொழுது, இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அறிந்து கொள்வதற்கும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படி ஆயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணினேன், குப்பையுமாக விட்டேன். எல்லாவற்றையும் பவுல் நஷ்டமென்று எண்ணினார், குப்பையுமாக எண்ணினார். ஆனா எதற்காக? அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படி ஆயினும் நான் மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணினேன். அவர் எதையெல்லாம் நஷ்டமென்று விட்டாரோ, எதையெல்லாம் குப்பையுமாக எண்ணினாரோ,
அந்த காரியத்தை பிடித்து கொண்டு இன்றைக்கு கிறிஸ்துவை தேடிக்கொண்டிருக்கிறோம். ஒருவேளை கிறிஸ்துவுக்காக, அவரை அறிகிற அந்த அறிவின் மேன்மைக்காக அவர் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டார் பவுல். ஆனா அவர் விட்டதெல்லாம் பிடிச்சுக்கிட்டு அதற்கு யாரை தேடிக்கொண்டு இருக்கிறோம்? கிறிஸ்துவை தேடிக்கொண்டிருந்தோம். ஆனா உண்மையிலே பரிதாபமான ஒரு நிலை. அன்றைக்கு என்னை போல நான் எப்படி கிறிஸ்துவை பின்பற்றினேனோ என்னை போல ஆகுங்கள் அப்படின்னு சொல்லி பவுல் அகிரிப்பாராஜனை சொல்றாரு. கொஞ்சம் கூட குறை வைக்காதீங்க. அவர் சொல்றாரு கொஞ்சம் குறைய, கொஞ்சம் குறை, இன்னும் கொஞ்சம் குறை இருக்கு, நீ என்னை சம்மதிக்க பண்ற, நீ ஏதோ சொல்லி என்ன செய்யற, சம்மதிக்க பண்ற. பவுல் சொல்ற கொஞ்சம் கூட குறை வைக்காதீங்க, கிறிஸ்துவை தேடுகிறதுல கொஞ்சம் கூட குறை வைக்காதீங்க. நான் நிறைய பேர் சொல்லிக்கிறத கேள்வி, நல்லாதான் பிரசங்கெல்லாம் நல்லாதான் இருக்கு, நல்லா சமாதானமா தான் இருக்கு, ஆனாலும் என்ன செய்ய, குடும்பத்துக்காக அங்கேயும் போய்க்கிடுறேன் இங்கேயும் போய்க்கிடுறேன், என் பிள்ளைகளுக்காக நான் அங்கேயும். கொஞ்சம் கூட குறை வைக்காதீங்க. ஆண்டவர் நமக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார். கொஞ்சம் கூட குறைய வேண்டாம். ஆண்டவரை தேடுகிறதுல, ஆண்டவரை விசுவாசிக்கிறதுல, ரட்சிப்புல, சுவிசேஷத்துல நிலைத்திருக்கிறதுல கொஞ்சம் கூட குறையே வேண்டாம். பவுல் அன்றைக்கு சொல்லுகிறார், ஒரு பாரத்தோட சொல்றாரு, இந்த கட்டுகள் கூட உங்களுக்கு வேண்டாம், இந்த கட்டுகள் கூட உங்களுக்கு வேண்டாம். ஆனா முற்றிலுமா என்னை போல மாறிடுங்க. நான் எப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நான் எல்லாத்தையும் எப்படி விட்டுட்டு வந்தேனோ அதை போல மாறிடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை ஏன் ஆண்டவர் இவ்விதமாய் நடத்துகிறார், இவ்விதமாய் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது, இவ்விதமாய் ஆண்டவர் நம்மளை நடத்தி கொண்டு வருகிறார்? ரத்தம் சிந்துதல் இல்லாமல் என்ன இல்ல, பாவ மன்னிப்பு இல்ல. லேவியராகமம் புஸ்தகம் 17வது அதிகாரம் 11வது வசனத்துல அழகான ஒரு வார்த்தை வாசிங்க. 17:11. மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது, நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்மாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. ஆத்மாவுக்காக பாவ நிவர்த்தி செய்கிறது என்னதுதான்? இரத்தம் தான். பாவம் செய்கிற ஆத்மா சாகும். நம்முடைய ஆத்மா சரீரம் சாகிறது உறுதிதான், உண்மைதான். எல்லாருடைய சரீரமும் ஒரு நாள் மரணம் அடையும். ஆனால் பாவம் செய்கிற ஆத்மா சாகும். அந்த ஆத்மாவுக்காக பாவ நிவர்த்தி செய்கிறது என்னதுதான்? இரத்தம் தாங்க. அந்த இரத்தத்தினால் ஆண்டவர் நம்மை மீட்டு இருக்கிறார். இதுதான் சுவிசேஷம். வேறொரு சுவிசேஷம் இல்லையே. பவுல் உறுதியா சொல்றாரு, வேறொரு சுவிசேஷம் இல்ல. வேறொரு சுவிசேஷத்தை நம்பி ஆண்டவர் கொடுத்த அந்த பெரிதான கிருபையை இழந்து போய் விடாதிருங்கள். வேறொரு சுவிசேஷம் இல்ல. ஏதோ தற்காலிகமா ஆண்டவரை தேடிட்டு போயிடலான்னு மட்டும் நினைக்காதீங்க. இதுதான் உண்மையான சுவிசேஷம். நம்ம இன்றைக்கு பார்த்த எல்லா இடங்களிலும் இந்த சுவிசேஷத்தை தான் அறிவித்தார்கள். இதன் மூலமாக தான் ஜனங்கள் சேர்க்கப்பட்டார்கள். வேறொரு சுவிசேஷம் அறிவித்தவர்கள் உண்டு. கமாலியேல் நியாயசாஸ்திரி அன்றைக்கு அப்போஸ்தலர்களை பிடித்து காவலில் வைக்கிறார்கள். நியாயசாஸ்திரி கமாலியேல் சொல்லுகிறார், அன்றைய நாட்கள்ல தெய்தாஸ் என்பவன் எழும்பி தனக்காக ஒரு கூட்டத்தை என்ன செய்து கொண்டான், சேர்த்து கொண்டான். அவனை ஜனங்கள் பின்பற்றுகிறார்கள். ஆனா கொஞ்ச நாள்ல என்ன ஆயிட்டாங்க, அவங்கெல்லாம் சதறி போயிட்டாங்க. குடிமதிப்பு எழுதுகிற நாட்களிலே யூதாஸ் என்கிற ஒருவன் எழுதி அவன் தனக்காக அநேக ஜனங்களை என்ன செய்து கொண்டான், சேர்த்து கொண்டான். ஆனா கொஞ்ச நாள்ல என்ன செஞ்சுட்டாங்க, அவங்கெல்லாம் செதறி போயிட்டாங்க. அப்ப அவர் சொல்லுகிற ஒரு அழகான வார்த்தை, இந்த கமாலியேல் பரிசேயனாகிய நியாயசாஸ்திரியாகிய கமாலியேல் சொல்லுகிற வார்த்தை, பேதுருவையும் அந்த அப்போஸ்தலர்களையும் பிடித்து வைத்திருக்கும் பொழுது இவங்களையும் நீங்க என்ன செஞ்சிருங்க, விட்டுருங்க. ஒருவேளை இவர்கள் அறிவிக்கிற அந்த வார்த்தைகள், இவர்களுடைய அந்த கிரியைகளும் வசனங்களும் தேவனால் உண்டானால் அதை ஒழிக்க உங்களால் கூடாது. தேவனோட போர் செய்யாதபடிக்கு பாருங்கள், தேவனோட போர் செய்யாதபடிக்கு பாருங்கள். அநேக சுவிசேஷங்கள் வரும், உபதேசங்கள் வரும், அதெல்லாம் என்ன செஞ்சிடும், அவங்களே சிதறி போயிடுவாங்க. அன்றைக்கு சொன்ன காரியம் அந்த கமாலியேல் நியாயசாஸ்திரி சொல்கிறார், இன்றைக்கும் பேதுருவும் பவுலும் அறிவித்த சுவிசேஷத்தை ஆவியானவருடைய உதவியோடு கூட நம்ம என்ன செய்கிறோம், தியானித்து கொண்டிருக்கிறோம். ஒளிந்து போகவில்லை, இந்த சுவிசேஷம் ஒளிந்து போகாது. அன்றைக்கு அவர் சொன்னார், தேவனோடு போர் செய்யாதபடிக்கு பாருங்கள். தேவனுடைய சுவிசேஷத்திற்கு யார் என்ன செய்ய முடியாது, எதிர்த்து நிற்க முடியாது. ஒருவேளை இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் எதேதோ நோக்கத்துக்காக வந்திருக்கலாம், உடல் சுகத்திற்காக வந்திருக்கலாம், ஏதோ பலவீனத்திலிருந்து, எல்லாமே உண்மைதான், கிடைக்கும். ஆண்டவரிடத்துல எல்லாமே உண்டு, ஆண்டவரிடத்துல எல்லாமே உண்டு.
அவர் தர வல்லவராய் இருக்கிறார். ஆனால் முக்கியமான காரியத்தை இழந்து போய் விடாதீர்கள். முக்கியமான காரியம், அவர் தமது பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். வேறொரு சுவிசேஷம் இல்லை. எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய இயேசு கிறிஸ்து அவரை இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களிலே விளங்கி வருகிறது. 1 தீமோத்தேயு 2:6 வாசிக்க முடியும். எல்லா மனுஷரையும் மீட்கும் பொருளாக, ஒருவர் இருவர் கிடையாது, எல்லா மனுஷரையும் மீட்கும் பொருளாக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே அவரே அவரை மாத்திரம் பற்றி கொள்ளுங்கள். அவருடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுது எல்லாம் நம்மை ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்தும். ஆண்டவரிடத்தில் நம்மை நாமே ஒப்பு கொடுத்தோம், நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். பவுல் சொன்னது போல, கிறிஸ்துவனுடைய கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அவர் அப்படித்தானே ஒப்பு கொடுத்தார். சிலுவைக்கு ஒப்பு கொடுத்து, இனி நான் அல்ல, என்னுடைய பாவங்களை அவர் மன்னித்து விட்டார், நானும் முழுவதுமாக என்னை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்து விட்டேன், இனி நான் அல்ல. அவர் சிலுவை குறித்தே தானே மேன்மை பாராட்டி கொண்டார். நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்தே இல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேன் ஆக. கலாத்தியர் 6:14 அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன். பவுல் சொன்னது போல, முற்றிலும் என்னை போலாகும்படி நான் எவ்வாறு தேவனை பின்பற்றினேனோ, நான் எவ்வாறு அவரை ஏற்றுக்கொண்டேனோ அதே போல ஏற்றுக்கொள்ளேன் என்று அவர் சொன்னது போல, இன்றைக்கு நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். இந்த நாள் மிகவும் பிரயோஜனமுள்ள நாளாக, மெய்யான சுவிசேஷத்திற்குள்ளாக, வேறொரு சுவிசேஷம் இல்லையே, இதுதானே சுவிசேஷம் என்ற நிலைப்பாட்டிற்குள்ளாக வருவதற்காக ஆண்டவரிடத்திலே நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். செபிப்போம். எங்களை நேசிக்கிற பரலோக தகப்பனே, நம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா கர்த்தாவே, அநேக அப்போஸ்தலர்கள், அநேக கர்த்தாவே மிஷனரிகள் உலகம் குப்பை என்று விட்டு வந்த காரியங்களையும், அவர்கள் நஷ்டம் என்று விட்டு வந்த காரியங்களையும் பிடித்து கொண்டு அதை தேடுவதற்காக, அதை பெற்றுக்கொள்வதற்காக நாங்கள் உம்மை பிடித்து கொள்கிற ஜனங்களாக இருந்து விடக்கூடாதப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும், இந்த கர்த்தாவே வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் சமூகத்திலே தகப்பனே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஒருவர் கூட வெறுமையாய் திரும்பக்கூடாது தகப்பனே, ஒருவர் கூட வெறுமையாய் வந்த வண்ணமாக திரும்பக்கூடாதப்பா. மெய்யான சுவிசேஷத்திற்கு தங்களை ஒப்பு கொடுத்தவர்களாக, வேறொரு சுவிசேஷம் இல்லையே, இது ஒன்றுதானே, இதற்காக தானே அவர் நம்மை மீட்கும் பொருளாக வந்தார் என்பதை அறிந்து உணர்ந்து தகப்பனை ஒப்பு கொடுக்க தேவன் கிருபை செய்யுங்கப்பா. இந்த உலகத்திலே உம்மை போல தகப்பனை நாங்கள் வாழ்ந்து ஜீவிக்க, உமக்காக வாழ தகப்பனே நாங்கள் இந்த இடத்திலே வருகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இனி வருகிற நாட்களிலே நாங்கள் ஒரு சீஷர்களாய், சீஷத்துவ வாழ்க்கை வாழ்வதற்கு தகப்பனே நீங்க எங்களை வழிநடத்துங்க. முழுவதுமாக உங்களுடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை பொறுப்படுத்துங்க, வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.